நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 22வது வசனம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. சூத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு அல்லது தயை அல்லது இரக்கம் அல்லது கிருபை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் நமக்கு நிறைய தயவு செய்திருக்கிறார், நிறைய தயவுகள் செய்திருக்கிறார். நம்ம நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய தயை. அவர் போட்ட பிச்சை தான் நம்ம எல்லாம் நிற்கிறோம். அதில் நான் நிற்கிறது அப்படி தான். 41 வருஷமும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதே அவர் போட்ட பிச்சை. 38 கண்டம், 38 ஜாலி முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஜாலி முடிய என்ன, இனிதாண்டா உனக்கு ஜாலி இருக்கு என்று சொல்லி அவருக்கு வேலையை செய்ய, அவருக்கு ஜாலியை செய்ய கொண்டு வந்துட்டார். ஏன் ஜாலி முடிஞ்சு, இனி நடக்கிறது அவருக்கு ஜாலி. இன்னைக்கு காலையில் ஒருவர் ஃபோன் பண்ணி எனக்கு பக்கத்தில் முட்டைக்காடு சோத்திரம் சர்ச் ஆஃப் காடு பாஸ்டராக்குன்னா, பாஸ்டர் வில்சன் எனக்கு நல்லா தெரியும், என்று பாஸ்டர் கிறிஸ்டோபர் முட்டைக்காடு சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி நாங்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடு, நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நான் கொஞ்சம் ஸ்பீடு. பாஸ்டர் மாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, சோத்திரம் 8 மணிக்கு புறப்படணுன்னா 7 மணிக்கே பாஸ்டர் அம்மா ரெடியாயிருங்கன்னு சொல்லிடுவேன். அப்படி கொஞ்சம் ஸ்பீடு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பீடு. காரணம் இயேசுவும் கொஞ்சம் ஸ்பீடு. இதோ நான் சீக்கிரமாக, ஒரு ஸ்லோ இல்லை, ஸ்பீடு. அல்லேலூயா. அப்போ ஸ்லோ உள்ளவன் உறங்கிட்டே இருப்பான், ஸ்பீடு உள்ளவன் நம்ம போயிட்டே இருப்போம். அதுக்கு தான் ஸ்பீடாக இருக்கணும், எல்லாத்துலேயும் ஸ்பீடாக இருக்கணும். போய் சொல்கிறோம். அல்லேலூயா. அண்ட் அவர் காலையில் ஃபோன் பண்ணி எனக்கு அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் முதல் வாரம் எனக்கு 2, 3, 4 தேதிகளில் கன்வென்ஷன் நடத்த எனக்கு இன்றைக்கு டேட்டு தாருங்கள். தராமல் நான் விடவே மாட்டேன். காரணம், அவர்களுடைய மகள், அவருடைய மனைவி, அந்த பாஸ்டர் கிறிஸ்துவுடைய மனைவி தெற்றை கிருபாசனம் சபை விசுவாசி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நீங்கள் இங்கே சர்ச்சுக்கு 2-3 தடவை வந்திருக்கீங்க. சாதையா காலத்தில் சாதையாவும் கூட வந்திருக்காங்க. அப்பவுமே நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு நான் ஊழியத்தில் வந்தது எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது பாஸ்டரை கூப்பிடணும்னு. அதனால் நாங்கள் இப்போது தீர்மானம் பண்ணி பிரைஸ் லார்ட் எங்கள் தலைமையில் எல்லாம் சொல்லி நாங்கள் அடுத்த வருஷம் கன்வென்ஷனுக்கு இப்போவுமே டேட் வாங்கிட்டோம். ஒரு அல்ல சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம் என்று அந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் ஜீவனை தந்தால், வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். கரங்களை அசைத்து எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களும் இப்போ ஸ்பீடாக போகிறாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இனி காலம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற தயவு, நல்ல மனுஷன் கொடுக்கிற தயவு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் வசனத்தில் கூட வரலாம். வசனம் எழுதக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சோத்திரம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டோர் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நான் சொன்னேன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. காரணம், நீங்கள் வாஸ்து அதை திருப்பி நான் சொல்லி அதுக்கெல்லாம் டைம் போயிடும். தீமைக்கு தீமை செய்யாத, நன்மைக்கு நீ நன்மையை செய்துக்கிட்டு இரு. தீமை செய்தால் நீ நன்மை செய். அல்லேலூயா. தயவு ஆண்டவர் போட்டு பிச்சை தான் தயவு. நிறைய தயவுகள் இருக்கிறது. தயவு ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கு கிடைக்குமானால் என்ன கிடைக்கும் என்று ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் ரூத்து 4:14 வாசித்து பாருங்கள். ரூத்து நகோமியை பார்த்து, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று கர்த்தர் உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரவாளி அற்று போகாதபடி, குடும்பம் அற்று போகாதபடி, உறவு அற்று போகாதபடி, பாசம் அற்று போகாதபடி, உன்னுடைய பெத்லெகேம் கிருபை அற்று போகாதபடி, அந்த பெத்லெகேமுடைய அன்பு அற்று போகாதபடி, அந்த பெத்லெகேமில் உள்ள வரங்கள் வல்லமைகள்
அற்று போகாதபடி, உறவு அற்று போகாதபடி, பந்த பாசம் அற்று போகாதபடி உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை சேர்த்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தயவு, நகோமிக்கு கர்த்தர் தயவு செய்தார். தயவு செய்தார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அந்த நகோமி தன் புருஷனை அழைத்துக் கொண்டு 2 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மோவாபுக்கு போய்விட்டாள். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்ன வீடு? எருசலேம் சொல்லலாம், அப்பத்தின் வீடு, சபை. பெத்லகேம். இந்த பெத்லகேமை விட்டு நகோமி மோவாபுக்கு போகிறார். அது என்ன மோவாப்? உபாகமம் 23ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்கிறது. உபாகமம் 23:3. ஒரு சகோதரி கொஞ்சம் வேகமாக வாஸ்தா, உங்களுக்கு ஒரு மைக்கு உங்களுக்கு ஒரு மைக்கு தருவார். ஆமாம், ரேடியோ செட்டுக்காரர் மாத்திரமில்லை, ஊழியக்காரர். அதனால நீ சத்தம் போட்டு வாஸ்தால் உனக்கு ஒரு மைக்கு கொடுப்பார். அவர் இருந்து உறங்கப்படாது, உடனே கொடுக்கணும். நான் சொல்லாமலே இதுதான் நான் சொன்னேன். அம்மோனியனும் 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 வாசிங்க, உங்ககிட்ட இருக்குல்ல பைபிள். அம்மோனியனும் 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 மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு நட தாண்டக்கூடாது. தக்கலைக்கு அந்த பக்கத்துக்கு வரக்கூடாது. மோவாபியன் வரக்கூடாது. வாசிங்க, அம்மோனியன் வரக்கூடாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. இந்த மைக்கில் தொடக்கூடாது. எனக்கு ஆன் பண்ணி தஞ்சாத்தானே எந்திரிச்சு போயிடலாம் அந்த இடத்த விட்டு. ஹலோ செக், சவுண்ட் வேணும். வாழை ஹalleluya கொஞ்சம் கூட. ஹalleluya ஹalleluya பிரைஸ் லார்ட். நாங்கள் சின்ன இதிலே ஒரு 100 கன்வென்ஷனுக்காவது மைக் செட்டு தூக்கி தலையில் தூக்கி வச்சுட்டு என் கூட வந்து நாங்கள் ஊழியம் செய்த ஆள். அதனால தான் நான் சொன்னேன். ஒரு எல்லாம் சொல்லுங்க, இதுக்கு இப்படி பெரிய ஊழியக்காரே செத்துட்டான்னு சொல்கிறாரு. அவன் செத்துட்டான். இப்போ சொன்னதில்லை, 35 வருஷத்துக்கு முன்னுக்குன்னு சொன்ன வார்த்தை இதுதான். மைக் செட்டை பிசாசு செத்துருவான். நான் தொட்டாலே மைக் செட்டை தொட்டுருவான் பிசாசு. என்ன சாட்சி சொல்ல விட மாட்டான். ஆனால் கர்த்தர் எனக்கு ஜெயந்த அன்னைக்கு தான் பெரிய மிராக்கிள் நடக்கும். இனி தொடக்கூடாது. இந்த சவுண்டு கொஞ்சம் கூட்டுங்க. உன்னை பைசா தருவார், கூட்டுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் 41 வருஷம் 5 சபைகளை நடத்தி வருகிறேன். எத்தனை? ஆமாம். அதனால ஒரு போதகன் 41 வருஷம் உள்ளவன் கொஞ்சம் கஷ்டம் தானே. உங்களை நடத்துறதுக்கு என்ன கஷ்டம்? ஒரு அல்ல சொல்லுங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உள்ளுக்கு வரக்கூடாது. மோவாப் சாபம், எரிகிற அக்கினி ஊற்று, பாவம், நாசம், மோசம். மோவாப் சாபம். கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. 10 தலைமுறைக்குன்னு சொல்லியிருக்கு வேதம் சொல்கிறது. 10 தலைமுறைக்கு சபைக்கு வரக்கூடாது. அந்த மோவாப்புக்கு இவ பெட்டியும் தூக்கிட்டு புருஷனையும் கூட்டிட்டு 2 பிள்ளையும் தூக்கிட்டு வாரும் வை போவோம். அவர் என்னதோ பேசி போட்டார். வாரும் வை போவோம் என்று சொல்லி கூட்டிட்டு போறா. பிரைஸ் லார்ட். ஒரு அல்லல சொல்லுங்க, இன்னொரு அல்லல சொல்லுங்க. போனது யாரு? நகோமி. இவரும் மனைவி சொல்ல வாக்கு மறுத்து பேசாத புருஷனும் வந்துட்டார். பெட்டி இந்த இடுப்பில் வச்சுட்டு ஒரு குடத்தை தூக்கி தலையில் வச்சு இடுப்பில் வச்சுட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா மோனே. பிள்ளைங்க கூட்டு போனாங்க. குடுகுடுப்புக்காரி, சில குடுகுடுப்புக்காரி சபையில் உண்டு. ஒரு வார்த்தைக்கு பொறுக்க மாட்டா. ஃபஸ்ட்டு ஒரு கோபம் பட்டா பொறுக்க மாட்டா. பண்டி ஊற்றுவதில் சாம்பாருக்கு பதில் ரசத்தை விட்டுனா பொறுக்க மாட்டா. இலை கொஞ்சம் கிழிஞ்சிருந்தா பொறுக்க மாட்டா. பிளேட்டில் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் பொறுக்க மாட்டா. பாயில் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தா பொறுக்க மாட்டா. போன வாரம் சண்டை போட்ட இந்த வாரம் கிட்ட வந்து இருந்தால் பொறுக்க மாட்டா. அங்கே எங்கேயும் ஒரு இடிப்பா. இப்படிப்பட்ட நகோமி இடிச்சு, புருஷனை இடிச்சு, பிள்ளைகளை இடிச்சு கூட்டிட்டு போயிட்டா. போனதே போனாள். மோவாபிய பெண்கள் அழகுள்ள பெண்கள். மோவாபிய பெண்கள் நம்மளை போல இல்லையா வைங்களாம். அப்போ நான் அழகா இல்லைன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நம்மளை போல இல்லை. மோவாபிய பெண்கள் ரொம்ப விசித்திரமான அழகுலையும் சில விசித்திரமான அழகு இருக்கு. நான் சினிமா நடிகை சிலுக்கு கூட சினிமாவில் நடித்தவன். சினிமா நடிகை சிலுக்கு அவள் தற்கொலை பண்ணி செத்தா நான் மனம் திரும்பி ஊழியக்காரராக வந்துட்டேன். ஒரு அல்ல சொல்லுங்க.
நான் 56 நாடகம் நடிச்சிருக்கேன், 66 நாடகம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 7 நாடகம் சொந்தம் எழுதியிருக்கேன். நாஞ்சில் இஎஸ் மணின்னா கலை உலகத்தில் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர். எப்படி இருந்த நான் நகோமி அம்மா டான்ஸ் ஆடிட்டு கூட்டிகிட்டு போகல, புருஷனை கூட்டிட்டு கோவத்தில் போயிட்டா. போனவங்க போனோன்னு பெண்களை பார்த்தா அழகு. லே மோனே மக்களோன்னு, ஓ கிளியோன்னு, அவன் அங்கே என்னம்மா அங்க, இவன் மக்களோன்னு என்னம்மா அங்க, லே இங்கே உள்ள குட்டிகள் அழகுல கெட்டட்டா ரப்பர் கிடைக்கும். என்னது கிடைக்கும் சொல்லு, பவுன் கிடைக்கும், அது கிடைக்கும், இது நீ தாடிய தடவாத, கிடைக்கும். கட்டிட்டியா? இனி கட்டாத. கட்டாதவன் இனிமேல் கட்டவே செய்யாத. 2 பையனுக்கும் அழகான பெண்களை பார்த்து கட்டி வைத்தான். ஒதி ஓர்பால், ஒருதி ருத்து. நல்ல பேர் தான், இருக்கட்டும். நமக்கு அதில் டெஃபினிஷன் கொடுத்தா அந்த ஒரு பாயிண்டில் தான் நிற்கும். அப்படியே கொடுத்த உடனே கொஞ்ச நாள் கழிச்ச உடனே புருஷன் இறந்துட்டான், 2 மகனும் இறந்துட்டான். 3 விதவை ஒரே வீட்டுக்குள்ள. அழுதாள், கதறினாள், கண்ணீர் வடித்து அழுதுருப்பா தெரியுமா? அலக்கழிக்கும் வாழ்க்கையோ தண்ணீரில் மிதக்குது, கடல் அலைகள் அதனையே மூட செய்யுது. அலக்கழிக்கும் வாழ்க்கையோ தண்ணீரில் மிதக்குது, கடல் அலைகள் அதனையே மூட செய்யுது. தூக்கிவிட இயேசு சாமி படகில் வருவாரோ, தூக்கிவிட இயேசு சாமி படகில் வருவாரோ, தத்தளிக்கும் என் வாழ்வை கரை சேர்ப்பாரோ, தத்தளிக்கும் என் வாழ்வை கரை சேர்ப்பாரோ. அலக்கழிக்கும் வாழ்க்கையும் தண்ணீரில் மிதக்குது. அழுதாள். என்ன செய்வேன்? பெத்லகேமை விட்டு வந்தது தப்பு. பெத்லகேமை ஆவிக்குரிய சபை, தாய் சபையை, ரட்சிக்கப்பட்ட சபையை, அபிஷேகப்பட்ட சபையை, ஞானஸ்நானம் பெற்ற சபையை விட்டு வெளியே போனது தப்பு. எரிகோ போனது தப்பு, மோவா போனது தப்பு. பஞ்சம் வரும். இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு விளம்பும் போது சாம்பார் குறையலாம், ரசம் குறையலாம், குறையலாம். நம்ம வீடு பானையில் சோறு குறைஞ்சா பானையை போட்டு உடைச்சிருவோமா? குழம்பு சட்டியில் குறைஞ்சா சட்டியை போட்டு உடைச்சிருவோமா? நம்ம வீடு, நம்ம வீடு, நம்ம வீடு. என்கிட்ட கேட்டாங்க, ஐயா என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? செவ வீட்டில் ஆகாரம் உண்டோ? உண்டு, அது போதும். நீங்க சாப்பிட்றதா நானும் சாப்பிட்றேன். 41 வருஷமும் அப்படிதான். கூட்டிட்டு போனா புருஷன் போயிட்டான், மகன் போயிட்டான். 2 மகளையும் பார்த்து சொல்றா, நான் ஷார்ட்டா வந்துட்டேன். ரூத் 1:6 சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து, இவ்வளவு நாளும் சந்திக்கல. ஆண்டவர் என் ஜனத்தை, பெத்லகேம் ஜனங்களை, என் ஜனங்களை கர்த்தர் சந்தித்தார் என்பதை கேள்விப்படுகிறேன். என் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார் என்பதை கேள்விப்படுகிறேன். என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்பதை நான் கேள்விப்படுகிறேன். மருமகளே, அத்தை, மருமகளே, அத்தை, நீங்க 2 பேரும் உங்க அப்பா அம்மா வீடு இங்க தானே இருக்கு, இங்க இருங்க. நான் கொடியும் பிடிச்சிட்டு நான் இப்ப எங்க போறேன்? பெத்லகேம் போறேன். அங்க பஞ்சம் தீர்ந்துட்டு என் ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்தார், ஆகாரம் கொடுத்தார், பஞ்சம் தீர்ந்தது என்பதை கேள்விப்படுகிறேன், போகிறேன் என்று சொல்லி ரிட்டர்ன் போக சூட்கேஸை ரெடி பண்ணினாள். ஓர்வாள் ஓடி வந்தாள். அம்மா நீங்க போறீங்களா? அம்மா ஆமா. உடனே ஒரு முத்தம் வாங்கி, ஒரு முத்தம் கொடுத்து, அது யூதாஸ் கொடுத்த முத்தம். இவா ஒரு முத்தத்தை கொடுத்து ஓடிவிட்டாள் ஓர்வாள். ரூத் சொன்னார், ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 16-17 வாசித்தோம். அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு திரும்பி போக என்னிடத்தில் பேச வேண்டாம்.
என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்ன பிரிக்க கூடாது. இந்த சபையை விட்டு தக்கலை புல்வாசல் சபையை விட்டு விசுவாசியே உன்னை மரணம் தான் பிரிக்கணும். நான் மரண இருளின் 23:4 சங்கீதத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோலும் தடியும் என்ன மரணம் தான் பிரிக்கணும். பக்கத்தில் கையை பிடிங்க. மரணம் தான் சபையை விட்டு நம்ம பிரிக்கணும். சிரிச்சிட்டு சொல்லுங்கடே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு உம்மாலே நான் ஒரு தாண்டிடுவே மதிலை இப்படி நீங்க கை தட்டினீங்கன்னா மதிலை தாண்டவே முடியாது, ஸ்டூலே தாண்ட முடியாது. இப்படி நீங்க கை தட்டினீங்கன்னா மதிலும் தாண்ட முடியாது, சின்ன பள்ளத்தையும் தாண்ட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இடம் சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாத நான் தாண்டி காட்டியிருப்பேன். உம்மாலே நான் ஒரு அதிலை தாண்டிடுவே. இது தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இங்க சில தாவீது இருக்கான், சிங்கத்தை கிழிச்சவன், கரடியை கிழிச்சவன். நீ என்னத்தை கிழிக்கிறியோ? இவன் படிச்சுக்கிட்டு அப்புறம் கிழிப்பான். கரங்களை தட்டி கத்தரை சோதரமா. 1 2 3 4. உம்மாலே நான் ஒரு உம்மாலே நான் ஒரு அதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு உம்மாலே நான் ஒரு உம்மாலே நான் ஒரு சேனைக்கு பாய்வே அதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவே. மதிலை தாவீதுடைய உற்சாகம். இவன் தாண்டி இருக்க மாட்டான், உற்சாகத்தில் தாண்டிட்டான். இந்த நீச்சல் தெரியாத பையனை கை மாறி நிற்பான் குளத்தங்கரையில். நீச்சல் தெரியாதவங்க நிற்பான். நீச்சல் தெரிஞ்சவன் 4 பேர் நிற்பான். நீச்சல் தெரியாதவரை பார்த்து லே நம்ம எல்லாம் ஜாலியாக நிற்கிறோம், நீச்சல் தெரிஞ்சவரை போல நிற்கிறோம். அந்த பாரு பொம்பளை எல்லாம் பார்த்து நிற்கா சாடுங்கிற எல்லாம் நீந்தி அந்த பக்கம் போயிடணும்னா நீச்சல் தெரியாதவனும் பொம்பளைகளை பார்த்தாலும் நீந்தி போயிடுவான். முதல்ல சொல்லுங்க. காரணம் கேவலம் வந்துடும் அப்படின்னு நினச்சி கையங்காலியை பத்தக்காணி அடித்து எடுத்து அது சுருட்டு மடங்கி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி. எனக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எக்ஸிலேட்டரில் ஏற முடியாது. அப்போ சில 2ஆம் மாடி 3ஆம் மாடிக்கு போகிறதுக்கெல்லாம் இருக்கும், லிஃப்ட்டும் இருக்கும். இருந்தாலும் நான் அப்படி ரொம்ப உற்சாகமாக இருக்கு பாருங்க. அவன் பாருன்னு சொல்லணும், அவன் வருவான் இவன் வருவான். நம்ம ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிமா அப்படி அவன் கையை பிடிப்பேன், நான் போயிடுவேன். ஒரு அல்ல சொல்லுங்க. அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். காலு தானே வைக்கணும், ஃபஸ்ட்டு கால் வைக்க தானே. ஒரு நாள் ஒருத்தன் ஸ்கூட்டியில் ரோட்டில் போகிறான். போகும்போது திடீர்னு நாகர்கோயிலில் நடந்தது. அவன் அங்கிருந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டான். இயேசுவே அப்படின்னா ஆட்டோ ஸ்கூட்டில் போனவனை இடித்த உடனே ஸ்கூட்டியில் போனவன் இயேசுவேன்னு சத்தம் போட்டான் தெரியுமா? காலு 2 துண்டா போச்சு. ஸ்கூட்டியில் போன காலு துண்டா போனோடனே ரத்தம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் இங்கேயும் பஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு. ஆட்டோக்காரனை அந்த கடையில் உள்ள கடாயை பூட்டிக்கிட்டு வந்தவனும் போனவன் அட்டி. காரணம் இங்கே ஒருத்தர் செத்து கிடக்கான், கையும் காலும் வெட்டிட்டு செத்துட்டாண்டி போட்டு ஓடிட்டாங்க. டிராஃபிக் ஜாம். அதில் ஒரு ஆள் காரில் வந்தவர் உடனே இறங்கி உயிர் கிடக்கு நீ பார்த்து தம்பியை தூக்குங்கடான்னு வாலிப தம்பி மாதிரி சேர்ந்து தூக்கி அவருக்கு காரில் போட்டு அவர் காரை ரிட்டர்ன் எடுத்து எப்படியோ கொண்டு நேராக கோபாலபிள்ளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க. எங்களுக்கு முடியாது, இது ஆர்த்தோ, கால் போயிட்டு, அதனால் நீங்கள் நேராக ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். அந்த பெரிய கார் சொந்தக்காரர் பென்சாம் டாக்டர் அவருக்கு தெரியும். அதில் நேராக பென்சாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டார். பென்சாமை பார்த்தோன்னே அவருக்கு டாக்டர் மோகன் தாஸ், த ஃபேமஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் இன் கன்னியாகுமரி, ஜெர்மனியில் படிச்சுட்டு வந்த டைம் மோகன் தாஸ் சுசுருசா ஹாஸ்பிட்டல்
அந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் மோகன்தாஸை கூப்பிட்டு இப்படி எனக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் கொண்டு வந்திருக்காங்க டாக்டர் உடனே வாங்க. அவர் உடனே வந்தார். அங்கே உடனே வந்து நிறைய டாக்டர்ஸ் பார்க்கும்போது காலை பார்த்தா கால் துண்டா போயிட்டு, உடனே அவர் சொன்னார், இந்த மேல் முட்டில் கீழ் முட்டு போயிட்டு பிழைக்க மாட்டான், நல்ல காலை வெட்டி எடுத்தால் மேபி ஒரு வேளை பிழைக்கலாம். பார்த்தாங்க, அட்ரஸ் பார்த்தாங்க, அங்கே பார்த்தாங்க, இங்கே பார்த்தாங்க. என்ன ஒரு லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, பழைய லேண்ட்லைன் காலம். அந்த ஃபோன் நம்பருக்கு ஏதோ ஃபோன் அடித்தோடனே அந்த சகோதரனுக்கு ஸ்கூட்டிக்காரனுக்கு மனைவி எடுத்திருக்கா ஃபோனை. ஹலோ யார், நாங்கள் டாக்டர் பென்சம் ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறோம், உங்கள் புருஷனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் காலை வெட்டி எடுத்தால் தான் அவர் பிழைப்பார், காலை வெட்டட்டுமா? காலை வெட்டக்கூடாது. காலை வெட்ட போறீங்களா? நான் வாரேன். என் புருஷை எந்திரிச்சு வெட்டலான்னு அவர் கையெழுத்து போட்டாருன்னா காலை வெட்டலாம், நான் வாரேன்னு சொல்லிட்டேன். உடனே பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் சேர்த்துட்டு அவங்க ஓடி போய் எங்கள் காலை அங்கே போய் பார்த்துருக்காங்க மோகன்தாஸ் ஹாஸ்பிட்டலில். ஆமாம், 1 ஹவரில் இவ்வளோ செய்யணும். சோத்திரம் இல்லை, காலை வெட்டவே கூடாது. அவருக்கு ஞாபகம் வந்த பிறகு காலை வெட்டுங்க, அவருக்கு பர்மிஷன்லாம் வெட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டாள். நான் கையெழுத்து போட மாட்டேன். உடனே டாக்டர் மோகன்தாஸ் சொன்னாராம், 4 நாள் பார்க்கலாம். அப்பொழுது மரித்தவனுடைய சகோதராகிய மார்த்தாள் சொன்னார், ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிட்டே. அப்போ 4 நாளையில் என் சரீரமோ நாரிக்கிறோம், உங்கள் சரீரமோ நாரி போகும். அதனால் 4 நாள் பார்க்கலாம். 4 நாளுக்காக நான் ஜெர்மனியிலிருந்து படிச்சுட்டு வந்து ஒரு போல்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்கிட்ட இருக்குது நிறையா. அதில் ஒரு போல்ட் எடுத்து இவருக்கு ஃபிட் பண்ணுவோம். 4 நாள் கழிஞ்சோன்னே இதை கலத்தி போட்டுட்டு சின்ன ஆப்ரேஷன் பண்ணு, அதுக்கு பிறகு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி காலை வெட்டி எடுத்துடலான்ட்டார். கால் வைக்கவே முடியாது, 4 நாள் வேணால் காப்பாற்றலாம் ஞாபகம் வாரது வரை என்று பெரிய ஆர்த்தோஸ்பெஷலிஸ்ட் அனத்தேசியா எல்லா டாக்டர்ஸ் 13 டாக்டர்ஸ் இருக்க கால் சோத்திரம் ஒரு மேல் முட்டையும் கீழ் முட்டையும் சேர்த்து வச்சு ஒரு போல்ட்டு போடப்பட்டது. 4 நாளையில் அவுத்து பார்க்கணும், ஞாபகம் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி எல்லாம் எப்படி இருக்கும், அலக்களிக்கும் வாழ்க்கையோ தண்ணீரில் மிதக்குது, அழுதுருப்பா, கதறியப்பா, காலு கிடைக்குமா? 4வது நாள் பென்சம் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு நர்ஸு, ஒரு பெட்டி செய்துட்டு வாங்க, உங்கள் புருஷனுக்கு காலை வெட்டி தருவோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை, காலை வெட்டி தருவோம், அதை அடக்கம் பண்ண ஒரு பெட்டி செய்துட்டு வாங்க காலுக்கு என்று சொன்னாலே. இந்த வார்த்தை இந்த ஸ்கூட்டியில் போனவனுக்கு மனைவிக்கு என்னன்னு இருந்திருக்கோம், அழுதுருப்பாள். 4வது நாள் எல்லாரும் போனாங்க, சொந்தக்காரங்க போனாங்க. மோகன்தாஸ் டாக்டர் பென்சாம் உட்பட நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனே கால் ஓப்பன் பண்ணி பார்த்தது. ஓப்பன் பண்ண உடனே டாக்டர் மோகன்தாஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ஏன் இந்த காலு சுகமா இருக்குன்னாரு. மேல் முட்டும் கீழ் முட்டும் இணைத்து 4 நாளுக்காக வைக்கப்பட்ட போல்ட்டுக்குள்ள இருந்தது காலு நன்றாக சுகமாக இருந்தது. அந்த கால் தான் இந்த கால். மணி ஓடுறாருன்னா மணி ஓடாம முடியாதுமா. அந்த காலு யானைக்கால் போல வீங்கிறோம். 4 நாளுக்கு நீ வைக்கப்பட்ட போல்ட்டுக்குள்ள வச்ச 1996 வைக்கப்பட்ட இந்த போல்ட்டு 29 வருஷமா என்னை ஓட செய்யுதையா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காய் ஓடுகிறேன், பரம அழைப்பின் தந்தைய பொருள். நகோமி எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு என்று சொல்லிக் கொண்டிருந்த நகோமிக்கு ரூத்து சொன்னா, நான் கூட வரேன். இப்போது ரூத்தை அழைத்து கொண்டு நகோமி வருகிறாள். நகோமி பெத்லகேம் வந்ததும் நகோமி அடையாளம் தெரியல யாருக்கும். இது மேபி நகோமியா இருக்குமோ, என்ன யாரும் நகோமின்னு சொல்லாதுங்க. சர்வ வல்லவர் எனக்கு என்ன மாறாளுன்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்.
மிகுந்த கசப்பை சர்வ வல்லவராக கட்டளையிட்டார். யாருக்கு புத்தி? வாம் புத்தி. அவரை போய் சொன்னார், நட தாண்டக்கூடாது. முன்னால ஒரு மனைவி நட தாண்டிட்டான்னா போனவ தான். திருப்பி நடைக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க. தாயும் தகப்பனும் புருஷனும் ஏற்ற மாட்டாங்க. நட தாண்டக்கூடாது. கரங்களா சேர்த்து கர்த்தரை சோதரன். அல்லேலூயா. நகோமிக்கு கர்த்தர் கொடுத்த தயை தனிமையை மாற்றும். ரூத் 5 சொல்லுது. ரூத் 1:5. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் அழைத்துக் கொண்டு புருஷனையும் இழந்து தனிமையாயிற்றார். பெத்லகேம் விட்டு மோவாபுக்கு போறவள் தனிமை. ஆனால் கர்த்தர் பண்ணின தயவு தனிமையை மாற்றிட்டு ரூத் கது புறக்க போனாள். போகும்போதே வாழ்த்தி அனுப்பினாள் மாமியார். அவள் போவாசுடைய களத்துக்கு போனாள். அங்கு கதிர் பிறக்கிறாள். இவளுக்கு யாரும் கஞ்சத்தனம் பண்ணாதுங்க, ஈனம் பண்ணாதுங்க, கொஞ்சம் கதிர்களை சிந்த விடுங்கள். அவள் வேற வயலுக்கு போகாம ஒரே வயலுக்கு வந்துகிட்டு இருக்கா என்று சொன்னான். போவாஸ் சிந்த விட்டார்கள். அவளுக்கு கொடுத்த ஆகாரத்தில் மீந்ததை பைபிள் சொல்லுது. தின்னு மீதி வந்ததை சொல்லுங்க. தின்னு. நான் காரணத்துக்கு சொல்கிறேன். தின்ன நான் சொல்லணும், மீதி வந்ததை நீங்கள் சொல்கிறீங்க. தின்னு மீதி வந்ததை மாமிக்கு கொடுத்தாள். மாமி நகோமி என்றால் இன்பமானவள் என்ற அர்த்தம், காஸ்பல் என்ற அர்த்தம், சுவிசேஷம் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. நகோமிக்கு கொடுத்தா, சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுத்தா. தின்னு சொல்லுங்க. தின்னு நிறைஞ்ச பிறகு நிறைஞ்ச பிறகு நம்ம தின்னு திருப்தியான பிறகு நான் பைபிள் வசனத்தை பிரசங்கிக்கிறேன். மீந்ததை தன் மாமிக்கு கொண்டு கொடுத்தாள். மாமிக்கு உள்ள எப்படி இருக்கும்? இன்னும் மாமியாரும் மருமகளும் பேசாமல் இருக்கிறீர்கள். எத்தனை நாளாக மூஞ்சியை லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் திருப்ப நீ. கடைசி நாள் உனக்கு. இன்னைக்கு திருப்பாத. இன்னைக்கு கையை பிடிச்சிட்டு போகணும் மாமியார் மருமகளும். ஒரு அல்லல சொல்லுங்க. சும்மா அங்கே ஒரு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும். இப்போ திரும்பினா கட்ட ஆசம் கிடையாது. நில் ரைட்டில் திரும்பினா கடைசியில் இப்படி தான் போவா. நேரே பார், நேரே நோக்க கடவுது. மேலானவைகளை கீழானவைகளை அல்ல. ஆமாம், உன் கண்ணு அங்கே இங்கே போகப்படாது. கண்ணு உருட்டப்படாது. கண்ணு யோபு 31:1 சொல்லுது, என் கண்களுக்கு ரெசர்வேஷன் பண்ணின நான் ஒரு கன்னிகையோடு நினைப்பாக இருப்பது எப்படி? கண்ணை தோண்டி எடுத்துருவார். கண்ணு ஒழுங்காக இருக்கணும். 1.5 கண்ணெல்லாம் போடப்படாது. மாமியார் மற்ற வாரால அப்படி 1.5 கண்ணு போடாத. கண்ணை உண்மையிலே 1.5 கண்ணாக மாறிடும். ஒரு அல்ல சொல்லுங்களா? தயை. நகோமிக்கு கர்த்தர் போட்ட தயை தனிமையை மாற்றியது. நம்பர் 2 வாசிங்க. ரூத் 1:2. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். கதிர் பொறுக்க போனா யார் என்ன தயவு செய்து நீ பொறுக்கிக்கமா என்று சொல்லுவாங்களோ அவங்க வயலில் நான் பொறுக்குவேன் என்று சொல்லி போறான். அது போவாசுடைய களமா இருந்தது. உறவின்காரனுடைய அது களமா இருந்தது. அதனால அவன் மடிய காட்டுன்னு சொன்னான். மடி நிறைய கோதுமையை அளந்து கொடுத்தானாம். இவன் பொறுக்கினது போக மீதியும் அவன் அளந்து கொடுத்தானாம். தயை சொல்லுங்க. தயை தனிமையை மாற்றும். தயை தரித்திரத்தை மாற்றும். மூன்றாவதாக ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு மகளே. அந்த மனுஷன், அந்த போவாசு இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னால் இளைப்பாற மாட்டான் என்றால், அவன் முடிக்கும் முன்னால் முடிக்கும் முன்னால் வாசிமா
முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அப்படி விட்டுறக்கூடாது, அப்படியே இருக்கணும். நீங்கள் அப்படி கண்டினியூஸாக வரணும். கர்த்தர் சோதரி எங்களை பின்தொடர்ந்து வாருங்கள். முடிக்கும் முன்னால் இளைப்பாற மாட்டான். தரிசனம் தயை தரிசனம் தரும். இவ தரிசனத்தோடு சொல்றார். போவாசுடைய களத்துக்கு நீ போனதுனால, போவாசு நம்ம உறவின் முறையான், அவனுக்கு காலு மாட்டில் நீ போய் படுத்ததுனால இதுக்கு ஒரு வழி பார்க்காம மற்றவன் உறங்க மாட்டான். போவாசு என்ன செய்ய மாட்டான்? இளைப்பாற மாட்டான். உன்னையும் என்னையும் ரட்சித்த கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தராம அவர் இளைப்பாறவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டு இது அல்லே. நாம் எனக்கு பாடுக்கு ரொம்ப ஆசையாக்கணும். ரொம்ப ஆசை, ரொம்ப சோத்திரம் இருக்கட்டும். நான் எல்லாம் பயங்கரமான வேற பாட்டுக்காரனாக்க, வில்லு பாட்டு, கனியாட்டு, கும்பாட்டு, ஆட்டு, காவடி ஆட்டு, இப்படிப்பட்டதெல்லாம் ஆடணும்னாக்க நான் ஒரு ஆடணும். அவ்வளோ நீங்களும் சேர்ந்து ஆடுவிய. சரி, கத்திரி சித்தமானால் ராத்திரி கூட்டத்தில் பார்ப்போம். முதலாவது தயை, தனிமை. நான் தனிமை ஆயிட்டனே, என் புருஷன் இல்லையே, என் மனைவி இல்லையே, என் பசங்க இல்லையே, என் பேரண்ட்ஸ் இல்லையே, நீ தனிமை என்று வேதனையோடு இருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் இந்த கன்வென்ஷன் மூலமாய் உனக்கு சொல்ற, நீ தனிமை அல்ல. உனக்கு நான் தயை பாராட்டுவேன். உன் தனிமையை நான் மாற்றுவேன். உன் தனிமை என்ற எண்ணத்தை மாற்றுவேன். நீ தனிமை அல்ல. ஒரு நாள் எலியா சொன்னார், நான் தனிமை, நான் மாத்திரம் என்றான். நான் மாத்திரம் தனிமையாக இருக்கிறேன் என்றார். அன்று சொன்னார், உனக்காக 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்க. தனிமைன்னு ஏன்டா சொல்றா? உனக்கு எத்தனை பேர் பேக்ரவுண்ட்ல இருக்கான்? ஒரு ஃபுல் காஸ்பல் பெண்டகோஸ்ட் சர்ச் தக்கலையில் ஒரு விசுவாசியே பின்னால 999 பேர் இருப்பதை நீ மறக்காத. உன் சர்ச் ஏசி ஆகும். அல்ல சொல்லுங்க. நீ பெரிய மாளிகை உள்ள ஒரு சர்ச்சாகும். இது மாறும். 3 மாடி கட்டிடத்தை நீ கட்டுவாய். கர்த்தர் அதிசயம் செய்வார். தயை, கர்த்தருடைய தயவு தனிமையை மாற்றும். தரித்திரத்தை மாற்றும். தரிசனம் தரும். தரிசனம் உள்ளவர்களாக இருங்க. தரிசனம். நான் விழுந்து கிடந்த போது பார்த்துட்டு வரதுன்னு சொன்னா, செத்துட்டான். இயேசு மணி போச்சு. இயேசு மணிக்கு ஊழியம் போச்சு. காலு துண்டா போச்சு. ஆண்டவர் சொன்னார், இயேசு மணிக்கு ஊழியம் போகலடா, இப்பந்தான் ஸ்டார்ட் ஆக்கி விட்டுருங்க, எழுந்து நடன்னார். என்னைக்கு காலு துண்டா போச்சோ, என்னைக்கு கத்த சுகத்தை தந்தவர், அதுக்கு பிறகுதான் பல நாடுகளுக்கு ஏறி இறங்க ஏரோப்ளேன்ல கத்த சுத்த வச்சார். காரணம், காலை நீ பார்த்து ஊழியம் செய்ய முடியாது. காலை பார்த்து, வசதியை பார்த்து, வீட்டை பார்த்து, வாகனத்தை பார்த்து இல்லை, நடந்து வருவேன். ஆமாம், என் வண்டி பிரேக் ஆனா நடந்து நானும் என் மனைவி வருவோம். வா வந்துருவா. அதுதான் ஊழியம். நடந்து செய்யணும். நடந்து, கீபோர்டு இல்லையா, பாடணும், தொண்டை கிளியட்டுவேன். அதுக்கு தானே கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த ஒருவர் சொன்னார், ஐயா என்ன கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. மெதுவாக பேச எனக்கு தெரியாது. என்ன அப்போ யாரை போல பேசணும்? தினகரனை போல பேசணுமா? மோகன் சிலாசனத்தை போல பேசணுமா? அடுத்தவனை போல பேசாத. உனக்கு கர்த்தர் எந்த பாணி தந்திருக்காரோ அந்த பாணியில பேசு. அடுத்தவர்களை எப்படவே கூடாது. அடுத்தவர்களை குறை சொல்லவே கூடாது. ஒரு தகுதி இல்லை நமக்கு. தயவு, தரிசனம் தரும். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. தரிசனம், அல்லேலூயா, தரிசனம் இருக்கிறது. ஒரு தரிசனம் உள்ளவர்களாக இருங்கள். ஊழியத்தில் தரிசனம் உள்ளவர்களாக இருங்கள். ஊழியம் போச்சுன்னு சொல்லாத. ஊழியம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் சொல்லுவேன், ஊழியம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஊழியம் இனிதான் ஓங்கி வளர போகுது. ஒவ்வொரு தூணா இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை ஒவ்வொரு தூண்கள் என்பதை கர்த்தருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். நீ சபைக்கு தூணா இருக்கணும். நீ தூணா இருக்கணும். உன் குடும்ப தூணா இருக்கணும். உன் பிள்ளைகள் தூணா இருக்கணும். உன் கணவர் தூணா இருக்கணும். உன் மனைவி தூணா இருக்கணும். நீ சபைக்கு தூணா இருக்கணும். சபைக்கு தூணா இருக்கணும். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனசை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால்
நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறப்பா. பூரண சமாதானம். உறுதியா இருங்க. ரோமர் 12:12 வாசித்து பாருங்க. ரோமர் 12:12 சொல்லுது, என்ன எடுக்கலையா? நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்தில் உறுதி. ஏன் பதறாதீங்க. பதறுகிறவன் தரித்திரன். பதறப்படாது. பதறி வசனம் வாசித்தா தரித்திரம், வாசிக்க முடியாது. பதறி கீபோர்டு வாசித்தா வாசிக்க பயப்படவே கூடாது. ஊழியக்காரனுக்கு பயப்படாதுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. நாங்கள் வருவோம் போவோம், ஆனால் கர்த்தர் உங்ககிட்டே இருப்பார். பதறவே கூடாது. ஒரு காரியத்தில் பதறக்கூடாது. ஒருவர் என்கிட்ட சொன்னார், ஃபோன் பண்ணி, நான் ஒரு இடத்துல கன்வென்ஷன் புக் பண்ணேன். ஐயா ஒரு மியூசிக்கை புக் பண்ணேன். அவர் யாருன்னு கேட்டார். இஎஸ் மணி. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னாராம். இஎஸ் மணி என்ன பயமா? டேய் நீ பயந்துட்டாலே அன்பு அவங்ககிட்ட தாண்டா இருக்கு. என்கிட்ட 12 பையன் மாதிரி இருந்தான். யாரு? 12 பையன். சொல்லுங்க, 12 எனக்கு உதவி செய்தான் 41 வருஷத்தில். ஒரு தன்னை தவிர 13 பேர் இருந்தான். மன்னிக்கும், 13 பேர் இருந்தாங்க. ஒரே ஒரு தன்னை தவிர 12 பேர் இப்போ பாஸ்டராக இருக்கிறாங்க. அது ஃபுல் காஸ்பல் பாஸ்டர் சார்லஸும் என் கூட உள்ள ஒரு பையன். ஒரு அல்ல சொல்லுங்க, சார்லஸ்ன்னு ஒரு பையன் இப்போ ஆறுகாணியில் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆறுகாணியா இங்கே போட்டாச்சா? ஆறுகாணி இருக்கட்டும். முட்டத்தில் இருந்த தூக்கி நேரம் ஆறுகாணியில் போட்டிருக்கு. இருக்கட்டும், போட வேண்டிய பையன் தான். ஆள் இப்போ ஆறுகாணிலேயாக்க இருக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க. அந்த தம்பியும் என் கூட பாட்டில், என் பாட்டுக்கார குரூப்பில் இருந்த பையனாக்கும். 13 பேர் என் கூட இருந்தாங்க. 12 பேர் பாஸ்டர். நல்லா யோசித்து பாருங்க. என்னைக்கு கம்பன் வீட்டு கட்டும் தரையும் கவி பாடும், கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை, கவிதை பாடுவே. நகரத்தின் வாசல் சுத்த பசு பொன்னாய், நகரத்தின் அசக்தி பாரம் ரத்தின கற்களா, சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயில்லை, சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயில்லை, வெச்சத்தின் ஜனங்களோ அதில் நடப்பார்களே, இயேசுவே வெளிச்சமா, கவிதை பாடுவே கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை, கவிதை பாடுவே. தயை கடைசியாக 24:16-17 வாசித்து பாருங்கள். நகோமி எடுத்து நகோமி தன் பிள்ளையை அந்த ரூத் பெற்ற போவாஸ் 4:13 ரூத் 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். அவனுக்கு மனைவி ஒரு குழந்தை பிறந்தது. இப்ப நகோமி கையில ரூத் பெற்ற பிள்ளை. இப்ப நகோமி எல்லாம் இழந்து போனேன்னு சொன்னவா கையில ரூத் பெற்ற சந்ததியை காண செய். தயவு தயை சந்ததியை காண செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் போடுற பிச்சை நான் சொல்லுவேன். நான் எனக்கு அவர் செய்த தயை இந்த காலை சுகமாக்க. அதோட நான் செத்து இருக்கணும். செத்து இந்த இவ்வளவு வருஷம் யார் ஊழியம் செய்ய முடியும்? எத்தனை லட்சம் ஜனங்களை எத்தனை நாடுகளில் போய் சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு பிச்சை போட்டார், தயவு காட்டினார். எனவே தயவு தனிமையை மாற்றும், தயவு தரித்திரத்தை மாற்றும், தயவு தரிசனம் தரும், தயவு தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு இந்த நகோமியை தாயாக மாற்றிட்டு கரங்களை அசைத்தாண்டவர் என்று செலுத்துவோமா? நான் இனிதான் சப்ஜெக்டுக்கே வாரேன். இனிதான் எங்கே வாரேன்? சப்ஜெக்டுக்கு வாரேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை புரட்டுங்க. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் சோத்திரம் முதல் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று தாவீது கேட்டான். மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற வேண்டியவன், உதவி பெற வேண்டியவன், நன்மை பெற வேண்டியவன், ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் எவனாவது சவுலின் குடும்பத்தில் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீதும் யோனத்தானும் நகமும் சதையும் போல
கடலும் அலையும் போல மலரும் நாரும் போல இருந்தார்கள், நகமும் சதையும் போல இருந்தார்கள். யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தான். தாவீது யோனத்தானை மிகவும் நேசித்தான். யோனத்தானுக்கு அப்பன் சவுல் தாவீதை கொல்றதுக்கு 12 தடவை நேர்முகமாய் சோலிய முடிக்க பார்த்தான். பல தடவை யோனத்தான் கிராஸ் பண்ணி தடுத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை மிகவும் அன்பு செலுத்துகிறபடியினாலே தாவீது கோலியாத்தை கொன்னதுனால சவுலுக்கு சபையில் தாவீதுக்கு ஒரு தனி சீட்டு கொடுத்தது, ராஜா கொடுத்திருந்தார். சவுலுக்கு பயந்து தாவீது அடிக்கடி பயந்து வராமல் இருப்பார் அந்த சோத்திரம் அரச சபைக்கு. யோனத்தான் கூட தடவை சொல்றான், நாளைக்கு அமாவாசை, நீ இருக்கிற இடம் காலியாக இருந்தால் அங்கு உன்னை விசாரிக்கப்படும். நாளைக்கு இந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் இருந்தால் ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? விசாரிப்பார். நாளைக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த இடத்துல வர வேண்டிய ஆள் இல்லை, ஒரு பை இருக்குது, ஒரு பேக், ஹேண்ட் பேக் இருக்குது. அந்த ஒரு பையத்தில் வர வேண்டியவ யார்? இல்லை வர வேண்டிய அக்கா யார்? தங்க மக்காளா, செல்ல மக்காளா, பொண்ணு மக்காளா, ராஜ மக்காளா, எந்த அக்கா? ஏதாவது ஒரு அக்கா வரணும்ல. சோத்திரம். அப்படி உங்கள் இடத்துல முன்னால் காலி இருந்தால் அதை அவர் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படி கை வைங்களாம், ஒரு தடவை கை வைங்களாம். ஆண்டவரே இதில் வர வேண்டியவங்களை கொண்டு வரும். அப்படி அந்த பையன் எடுங்க, பையன் மாற்ற விருப்பம் இல்லையா? அப்போ அந்த பையன் கொஞ்சம் கவனமாக பாருங்க, வைங்க, கை வைங்க. அப்போ சொல்லுங்க, ஆண்டவரே இதற்கு வர வேண்டியவர்களை கொண்டு வரும். கரங்களை தட்டி கத்திர சோதரம் பண்ணுவோமா? என் நிமித்தம் அல்ல, யோனத்தான் நிமித்தம் என்னால தயவு பெறக்கூடியவன் யாராவது சவுலின் வீட்டில் உண்டோ, சவுலின் குடும்பத்தில் உண்டோ, சவுலின் இனத்தாரிடத்தில் உண்டோ என்று கேட்டார். தாவீது ராஜாவானதும் மற்றவர்களை விசாரித்தான். 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே நம்ம கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு லெட்டர்ல எழுதி ஃபுல் காஸ்பல் சர்ச் தக்கலைக்கு போடுங்கள். அப்படி இருக்கா? இல்லை, அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கவலைகளை புருஷனிடத்தில் வைக்காத, மனைவிடத்தில் வைக்காதுங்க, பசங்க கிட்ட வைக்காதுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட வைக்காதுங்க, ஊழியக்காரங்கிட்ட வைக்காதுங்க. உங்கள் கவலைகளை ஆண்டவரிடத்தில் வைத்து விடுங்க. ஆண்டவரிடத்தில் வைத்து விடுங்க. தாவீது கேட்டதும், தாவீது அக்கறை உள்ளவனாக இருந்தான். அக்கறை உள்ளவர் நம்ம இருக்கணும். நம்ம பிள்ளைங்க, நம்ம விசுவாசிகள் ஒருவருக்கு ஒரு குறை உண்டுவானால் அவர்கள் குறைவில் நீங்கள் உதவி செய்யணும். செய்ய பிராணி இருக்கும்போது செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். செய்யணும், உதவி செய்யுங்க. அடிக்கடிக்கு வச்சிருக்கிற அல்மாராவில் 3 அல்மாராவில் சேலை அடிக்கடிக்கு வச்சிருக்கிறியம்மா. எத்தனை வருஷம் அதை எடுக்கவே இல்லை. இன்னைக்கு திறந்து பாரு, நிறைய பாச்சா வெட்டியிருக்கோம். குடு, பாவத்தொழு குடு. இன்னைக்கு முதல் போனோன்னு இங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே முதல் வேலை அல்மாராவை தர்ற, ட்ரங்கை தர்ற, தகரப்பட்டியை தர, டப்பாவை தொற, செல்பை தொற, அவ்வளோயும் வாரி கீழே போடு. எத்தனை நாசம் இருக்க தெரியுமா? வெட்டு பூச்சி வெட்டி இருக்கும், பாச்சா வெட்டி இருக்கும், எறும்பு வெட்டி இருக்கும், கரையான் வெட்டி இருக்கும். பாவத்தோளுக்கு கொடுங்க. இந்த தீபாவளி நேரத்தில் எத்தனை அண்ணன் ஒரே சேலையை உடுத்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டுக்கு வெளியே படுத்து கிடக்குது. நம்ம இருதயத்தில் இறக்க இருக்கா? ஊற்று தண்ணீரே ஊத்தும். உனக்கு எத்தனை வருஷம் ஊத்தினாலும் நிறையுமா? கொஞ்சம் திருப்திப்படுங்க. என் ஜனங்கள் என்னுடைய ஆலயத்தில் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி அடைஞ்சவங்க ஒரு அல்ல சொல்லுங்க. அப்ப திருப்தி அடைஞ்சவங்க உனக்கு வேண்டாததை கொடு, நீ உடிக்காததை கொடு. நான் நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருக்கேன், நிறையா சில 100 இருக்கட்டும். ஆனால் ஒன்றுக்கும் ஒன்றும் போட்டு விடல. நான் நல்லா பார்ப்பேன். 1.5 கிராமில் ஏதாவது போட்டிருக்காங்க, ஒன்றும் போடலை. ஒரு மூக்குத்தியை கடிச்சு இழுத்துட்டான். மூக்குத்தி ஒன்று கிடந்து தாக்கி, அது தாக்கி முத்தம் கொடுத்துக்கிட்டே கிடக்கா. புருஷன் தத்தம் போட்டார், என்ன முத்தம் கொடுக்கா? இல்லை, சும்மா இருங்க. அம்மைக்கு மூக்கில் அடக்க மூக்குத்தியை கடிச்சு இழுக்கேன். கிளை போட்டது இறங்கி போச்சு. களத்த முடியாமல் கடிச்சு இழுத்தா. எம்மா
நீ போட்டுட்டு போன உன் மக கடிச்சு இழுத்துருவா. ஒரு அல்ல சொல்லுங்க. திருத்தி வந்த கொடுத்து பாரு. சேபா அழைக்கப்படுகிறான். சவுலின் வேலைக்காரன் சேபா அழைக்கப்படுகிறான். வாங்கப்பா. அவன் ஓடி வந்து சொல்றான், யோனத்தானுடைய மகன் ஒருவன் இருக்கிறான். யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கான். அவனுக்கு பேர் மேபிபோசேத். அந்த மேபிபோசேத் என்பவன் லோதேபாரில் மாகீருடைய வீட்டில் இருக்கிறான், எனக்கு நல்லா தெரியும் என்று சேபா சொன்னான். சேபா, ஐயா நீ உண்மையை தானே சொல்ற? ஆமாங்க ஐயா. சரி. சேபா உண்மையை சொன்னான். நன்றி உள்ள வேலைக்காரன். மேபிபோசேத் ஏன் மாகீரின் வீட்டுக்கு போக வேண்டும்? 2 சாமுவேல் 4:4 வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்தபோது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரி தாதி அல்லது வேலைக்காரி எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடம் ஆகிவிட்டான். அவனுக்கு மேபிபோசேத் என்று பெயர். யோனத்தானும் தாவீதும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், யோனத்தானும் சவுலும் ஒரே நாள் போர்க்களத்தில் மாண்டு விட்டார்கள். மாண்ட செய்தியை கேள்விப்பட்டார்கள். நாடே அதிர்ச்சி அடைந்தது. யோனத்தானும் செத்தவுடனே யோனத்தானுக்கு மகன் மேபிபோசேத் ராஜகுமாரன் வரணும். மேபிபோசேத் ராஜகுமாரன் வந்து விடுவான் என்று சவுலையும் யோனத்தானையும் கொன்றவர்கள் இந்த யோனத்தானுடைய மகனாகிய மேபிபோசேத்தை முதலாவது ராஜகுமாரனை கொன்று விடுவார்கள். ராஜகுமாரனை பாதுகாக்க பராமரிக்க ஒரு பெண் கொடுக்கப்பட்டாள். ஒரு தாதி, ஒரு வேலைக்காரி, ஒரு ஹவுஸ்மேடு கொடுக்கப்பட்டாள். அது நல்ல பெயர், நல்ல பெண். அதனால பெயர் சொல்லல. நல்லதெல்லாம் பெயர் சொல்லாது. யோனத்தானுக்கு புத்தி சொன்ன சின்ன பெண்ணுக்கு பேரு இல்லை. சுவிசேஷம் அறிவித்த சமாரியா ஸ்திரீக்கு பேரு இல்லை. 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு தாராளமாக கொடுத்தானே, நம்ம கொடுப்போமா? பிள்ளை கொடுத்தானே, அவனுக்கு பேரு இல்லை. நம்ம செய்வது நியாயம் இல்லை. ராத்திரியை போய் அரண்மனையாருக்கு சொல்வது நல்ல செய்தி சொல்லக்கூடிய நேரம் என்று சொன்னார்கள். 4 குஷ்டரோகிகள். அவங்க பேரு நல்லவங்க பேர் சொல்ல மாட்டாங்க. ஃபேன் வாங்கி போட்டு பேர் எழுதாத, பேனை கலத்திட்டு போயிரு. ஒரு அல்ல சொல்லுங்க. நீ பேர் போட்டாலே சொல்லி முடிஞ்சு. பேருக்காக எதையுமே செய்யக்கூடாது. பேருக்காக சொல்லக்கூடாது. ஊருக்காக செய்யாத, ஊழியக்காரனுக்காக செய்யாத, கர்த்தருக்காக நீ செய்து பாரு. எங்களுக்கு தாங்க முடியாத ஹீட்டு. எனக்கு இப்பவும் இங்கே இருக்குது. எனக்கு ஹீட்டு தான். நான் வச்சுக்கு இருக்கோ இல்லையோ அது உடம்பு தாங்கி கொள்ளும். சோத்திரம். ஹீட்டு, பயங்கர ஹீட்டு. இதில் ஒரு கூலர் இருந்தால் ஊழியக்காரங்க எப்படி கூலாக பிரசங்கம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கூலருக்காக கத்தரை சோதரம் பண்ண கை வரல. ஒருத்தருக்கும் கை ஒரு அல்லல சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கூலர், அதில் 2 கூலர் வச்சுட்டா மனோஜுக்கும் சந்தோஷம்தான். அந்த பக்கம் ஒரு கூலர், இந்த பக்கம் ஒரு கூலர் வச்சா கஷ்டமா சோதரம். வேதனை தான், நெருக்கம்தான். சோதரம். அந்த கூலர் 2 கூலருக்காய் கத்தரை சோதனம் பண்ணுவோம். கரங்களை அசைத்து கத்தரை சோதனம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். சோதரம். ஒரு அல்ல சொல்லுமா? உங்கள் குடும்பத்தின் வார்த்தை, நான் என் குடும்பத்தின் சார்பாக ஒரு கூலர் வாங்கி வைக்கணும்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் கை உஸ்தலாம். நான் ஒரு கூலர் வாங்கி வைக்கணும்னு சொல்லக்கூடியவங்க ப்ளீஸ் கேன்சர். சோதரம். பிரைஸ் தி லார்ட். இயேசு மணிக்கு இல்லை,
ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஒரு கூலர் தாரும், எங்கள் சபைக்கு ஒரு கூலர் தாரும். ஒரு நாள் ஹீட்டில் இருந்தபோது கர்த்தர் ஆண்ட சொன்னார், போன வெக்கேஷனில் சூடு பயங்கர உஷ்ணம், இதுவரை குமரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட உஷ்ணம் இல்லை, ஏசின்னு சொல்லுன்னாரு. நான் ஏசின்னேன், அவ்வளோதான், அதோட விட்டுட்டேன் அந்த வாரம். அடுத்த சொன்னார் ஏசி வேணும் சபைக்குன்னு சொல்லு அப்படின்னாரு. இந்த மக்கள்கிட்ட சொல்லி பிச்சை எடுக்கப்படாத ஆண்டவரே என்ன சொல்லிட்டேன், நானும் சொல்லிட்டேன். எனக்கு இது பிடிக்காது, முழங்கால் போடுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் தருவார். எப்படி சொல்லு, என் பிள்ளைகள் தான் என் துதியை, என் பிள்ளைகள் தான் இங்கே வாங்கி வைக்கணும், வேற எவனும் கொண்டு வைக்கக்கூடாது, அடுத்த சபையில் உள்ள வைக்கக்கூடாது. நீ சொல்லுன்னாரு. நம்ம சபைக்கு 8 ஏசி தேவை, அதற்காக சோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. நான் சோத்திரம் பண்ணுவோன்னு சொன்னேன், 9 பேர் எந்திரிச்சு நின்னாங்க. என் சபையில் உள்ள 2 மோப்பமார் இங்கே இருக்கிறாங்க இப்போ, அதனால தைரியமாக என்னால் சொல்கிறேன். 9 பேர் எந்திரிச்சு நின்னாங்க. 8 ஏசி வாங்கினோம், இன்னொரு ஏசிக்குள்ளே ரூபாயை வாங்கி 3 பேஸ் லைன் எடுத்தோம். இப்போ 8 ஏசி ஒர்க் ஆகுது, கரங்களை அசைத்து. இப்போ அவ்வளோ விசுவாசிகளை வந்தோடனே நல்லா இருக்கு பாஸ்டர்ப்பா, நல்லா தான் இருக்கும். 2 கூலருக்காய் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவேன். யாருக்கு பொருள் சபைக்கு வரணுமோ பலிபீடத்தில் அவங்க குடும்பத்தில் உள்ளது தான் வரும். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், மோசே ஆசரிப்பு கூடத்தின் பணிக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களுக்கு கேட்டு வாங்கு. 2 பேர் சோத்திரம். என் குடும்பத்தின் சார்பான ஒரு ஏசி வாங்கிட்டு சொல்லக்கூடியவர்கள் கருத்தை உயர்த்தலாம். சோத்திரம். 2 பேர், ஏசி இல்லை கூலர், மன்னிக்கும். 2 கூலருக்காய் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவேன். நாங்கள் சொல்லாமல் செய்வோன்னு சொல்கிறீங்க, நான் இனி வரும்போது இந்த கூலர் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ண. இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வேலைக்காரி ஜீவனை கொடுத்து காப்பாற்றணும். அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடுக தெரியுமா? இவளை கண்டா முதல் இவளை கொல்லுவாங்க தெரியுமா? குதிரையில் போறவனை கண்டா குதிரையை கொல்லுவாங்க, குதிரையில் போறவனையும் கொல்லுவாங்க. இதுதான் அரசாங்கத்தினுடைய சட்டம். இவ பிள்ளை எடுத்துட்டு ஓடி போறா. பிள்ளை எடுத்தது நல்லது, பிள்ளையை காப்பாற்ற துணிஞ்சது நல்லது. 5 வயசு பையனை இடுப்பில் தூக்கிட்டு, இந்த வயசான அம்மா வயசு சொல்லல, அந்த ஓடுகிறாள் ஓடுகிறாள் ஓடுகிறாள், தன்னுடைய வாழ்க்கையின் எல்லையின் ஓரத்துக்கே ஓடுகிறாள், உயிரை வெறுத்து ஓடுகிறாள். யோனத்தா நிமித்தம் ஓடுகிறாள், சவுல் நிமித்தம் ஓடுகிறாள், இந்த பிள்ளை நிமித்தம் ஓடுகிறாள். இந்த பச்சை பிள்ளை 5 வயசு பிள்ளை மேபி போசித்து அந்த 5 வயசு வரை வளர்த்துருப்பா பார்த்தீங்களா? அந்த வேலைக்காரி இந்த முகத்தை பார்த்து தூக்கிட்டு ஓடு, அந்த பிள்ளையை கொன்னுடக்கூடாதுன்னு. ஓடி போகிற அவசரம், ஓடி போனது நல்லது, அவசரம் தப்பு. சொல்லுங்க, ஓடி போனது நல்லது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த செய்தி, எந்த காரியத்திலும் அவசரப்படாதே. பக்கத்தில் கை எப்படிங்க? அவசரப்படாதே. முகத்தை பார்த்து எங்கேயோ இந்த சண்டைக்காரி பேசுன போல அவசரப்படாதுங்க, அவசரப்படாதுங்க. உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும், உங்களுக்கு வாரது வரும், உங்களுக்கு உரியது உங்களுக்கு தான். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி போகிற அவசரம், அவசரப்பட. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவசரப்படாது, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவசரப்படாது. அவசரப்படுகிறவன் தரித்திரம். அவசரப்படக்கூடாது. அவசரத்தில் கால் முடமாகி விட்டது. அவன் மரணம் வரையிலும் முடமாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. மரணம் வரையிலும் முடம். என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றார், உங்கள் முடம் மாற்றப்படும், முடம் மாற்றப்படும், முடம் மாற்றப்படும். நீ இனி முடவன் அல்ல, நீ முடவன் அல்ல, நீ முடமான சகோதரி அல்ல. எந்த காரியத்தில் முடமாக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த காரியம் நடக்காமல் இருக்கிறதோ, எந்த செயல் நடக்காமல் இருக்கிறதோ, எந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறதோ, எந்த வீடு கட்டி முடிக்காமல் இருக்கிறதோ, எந்த வாகனம் வாங்கப்படாமல் இருக்கிறதோ, எந்த கொடுக்கல் வாங்கல் செய்யப்பட இல்லாமல் இருக்கிறதோ, எந்த வழிபாதை முடங்களாய் இருக்கிறதோ, முடத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் முடங்கள் அத்தனையும் மாற்றப்படும். எத்தனை முடம் வந்தாலும் சரிதான், இருந்தாலும் சரிதான், முடங்கள் மாற்றப்படும். நீ முடமாக்கப்பட்டிருக்கலாம், முடமாகி இருக்கலாம், பிறவியிலேயும் முடமா இருக்கலாம்.
என் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன் முடங்களை நான் மாற்றுவேன். அவன் சொல்றான் 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 2 சாமுவேல் 9:3 வாசித்து பாருங்கள். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி சவுலின் குடும்பத்துக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டபோது சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுடைய வீட்டிலே அவனுடைய மகன் 2 காலும் முடமாக்கப்பட்ட மேவிபோசேத் என்ற 5 வயது பையன் ஒருவன் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 9:4 அவன் எங்கே இருக்கிறான் என்று ராஜா எங்கே இருக்கிறான்? அவன் எங்கடா இருக்கான்? எங்கே இருக்கான்? அதற்கு சேபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோத்தேபார் என்றால் சீரோ என்ற அர்த்தமாம். என்னது லோத்தேபார் என்றால்? என்னது? சீரோ, ஒன்றுமில்லை, நத்திங், சீரோ. அவன் எங்கே இருக்கான்? 0 இருக்கான். நம்ம ஒரு காலத்தில் ரசிக்கப்படுவோம் எங்கே இருந்தோம்? 0ல் இருந்தோம். இப்போ ஹீரோவாக இருக்கும். இப்போ யார் நம்ம 0ன்னா நம்புவாங்களா? உங்களை 0ன்னா யாராவது நம்புவாங்களா? என்ன 0ன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டோம். நான் அதனால் தைரியமாக என்ன சில பேர் சொல்கிறேன். எனக்கு நீ யூடியூப்பில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. லட்சம் இல்லை, எத்தனை மெதுவாக சொல்லுங்க. கோடி. எனக்கு கோழி இல்லை, கோடி. ஒரு வேலை சொல்லுங்கள். தைரியமாக சொல்லணும். ஆண்டவர் ஆசீர்வதித்த பெருமையாக பேசு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இப்போ என்ன சொன்னேன்? அடுத்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு ப்ரோக்ராம் எங்கேயாச்சும் முதல் வாரத்துக்கு. பெருமை இல்லது, ஒரு தகுதி கிடையாது. நாங்கள்லாம் தகுதியா? நான் 0, நான் -0ன்னு சொல்லுவேன். ஹோலி லேண்டுக்கு தெரியும், எங்கே போனாலும் -0ன்னு சொல்லுவேன். -0. அதெல்லாம் சாட்சி. இரவு கூட்டத்தில், நீங்கள் ராத்திரி கூட்டத்தில் வந்தால் தான் சாட்சி. அவ்வளோதான். இப்படி ரசிக்கப்பட்ட சாட்சியெல்லாம் ராத்திரி கூட்டம் வந்தால் தான். பகல் கூட்டத்தில் உபதேசம் தான். அதுலேயும் ஒரு சாட்சி வந்துட்டு, காலு போன சாட்சி. அது எப்படியோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இருக்கட்டும். தூக்கிட்டு ஓடி போகிற அவசரத்தில் உடஞ்சி போச்சு, மொண்டமாக்கி விட்டான். அவன் கேட்குறான். ராஜா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு பிள்ளை, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஞானசாரம் பெற்றவங்க, கர்த்தருடைய சபைக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க தெரியுமா? இன்னும் கர்த்தருக்கு கனி கொடுக்க போகிறவங்க. அதனால அவன் கேட்கான், அவன் எங்கடா இருக்கான்? நம்ம ராஜாவானால் நம்ம கேட்போமா? தாவீது வர பலத்தவனானான். தாவீது தான் செய்த எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீது அவசரப்படவே இல்லை. தாவீது எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்டான் தெரியுமா? 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை புரட்டி பாருங்க. 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. வாசிங்க. 4. அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா? அதை நான் பிடிப்பேனா என்று கேட்டார். தாவீது எது செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்தான். கரங்களா சேர்த்து தாவீது சொல்லுங்க. தாவீது எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சம்பந்தம் பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஒரு வாரம் ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரங்கிட்ட சொல்லணும், ஐயா என் பிள்ளைக்கு ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்ட இடமெல்லாம் திரிஞ்சு சோதரம். தரகனை பார்க்காத. தரகனை பார்க்குறத விட ஆண்டோட்ட பாரு. தரகனை பார்க்காத. அவன் ஏற்றத்தாழ்வில் பேசிடுவான். கர்த்தர் அப்படி பேசவே மாட்டார். எலியேசர் ஈசாக்கிக்கு பெண் பார்க்க போகிறார். போகும்போது பொருத்தனை பண்ணிட்டு போகிறாரு. நான் போகிறேன் ஈசாக்கு எனக்கு எஜமானுக்கு பெண்ணு பார்க்க. தண்ணி எடுக்கக்கூடிய இடத்துல பெண்கள் வருவார்கள். அங்கே வரக்கூடிய பெண்ணுக்கிட்ட குடிக்க தண்ணி தாமான்னு கேட்பா. எவ தாராளோ 18 கல் இறங்கினா தான் கணத்தில் தண்ணி எடுக்க முடியும். அவள் 18 கல் இறங்கி போய் தண்ணி எடுத்த பிள்ளை மேலே கொண்டு வாரா. அவட்ட குடிக்க தண்ணி தானே நீர் இறங்கி குடியும்னு சொல்லிட்டான்னா பாபா வேண்டாம், கொண்டு வந்த தண்ணியை குடியும் என் ஆண்டவனே என்றும் இவர் குடித்த பிறகு கைமண்டை வச்சு குடிச்சிருப்பாரு. குடிச்சு அம்மா நல்லா இருப்பாம்மான்னு சொல்லியிருப்பாரு. உம்முடைய ஒட்டகத்துக்கு நான் தண்ணி கொடுப்பேன்னு எவா சொல்லுவாளோ அவள் தான் என் எஜமானுக்கு மனைவின்னு சொல்லி பொருத்தனை பண்ணினார். கர்த்தர் அதை கேட்டார். அப்படியே அந்த மனைவியாக்கி கொடுத்தார். ஒரு நல்ல சொல்லுங்க.
அந்த பெண்ணும் அத்தனை ஒட்டகத்துக்கு தண்ணி வார்த்தது. நம்ம ஒரு ஊழியக்காரனை தவிர 2 பேர் வந்தால் நம்ம மூஞ்சி எங்கே போகும்? ஒரு டீக்கு மேலே 2 டீ போடணுமே. மூஞ்சி மாறக்கூடாது. உன் முக ரூபம் கர்த்தரை நோக்கி இருக்கணும். பிரைஸ்ல சும்மா நீ உன் முகம் கருத்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். யாக்கோபு ஒரு நாள் சொல்கிறான் மனைவி பிள்ளை பார்த்து, ஏடி இங்கே வாங்கடி. நான் 2 மனைவிகள் ஓடி வந்தார்கள். கொப்பனுக்கு முகம் இப்போ வர வர சரியில்லை, உங்கள் அண்ணமாருக்கு முகமும் சரியில்லை சொன்னானா? முகம் மாறுறது யாக்கோபுக்கும் தெரிந்தது. மனுஷன் எல்லாருக்கும் தெரியும், முகம் மாறினா தெரியும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனம் காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், காயினே உன் முக நாடி ஏன், உனக்கு ஏன் எரிச்சல் வந்தது? முக நாடி மாறுறது ஃபஸ்ட்டு, அடுத்தது எரிச்சல், அடுத்தது கோபம், அடுத்தது கொலை. முகம் நாடி மாறக்கூடாது. மாமியார்கிட்ட மருமகளுக்கு முகம் அம்மான்னு கூப்பிட்டா அந்த 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 கிழவிக்கு உள்ளம் எப்படி சந்தோஷப்பட்டு. சில கிழவிகளுக்கு என்னத்தை அம்மான்னு கூப்பிட்டாலும் இறங்காது. ஒரு மாமியார் ஒரு மருமகளை மக்களேன்னு கூப்பிட்டுட்டா அந்த மருமகள் உள்ளம் இழகாதோ? மாமியார் நகோமி ரூத்தை மக்களேன்னு கூப்பிட்டா, என் மகளேன்னு கூப்பிட்டா. ரூத்து அம்மான்னு கூப்பிட்டா. மாமியார் மருமகள் அம்மா மகளே, அம்மா மகளேன்னா பக்கத்து வீட்டுக்காரி செத்துருவா. ஒரு அல்ல சொல்லுங்க, பொறாம பிடிச்ச ஜனங்கள் செத்து போகும். எவ்வளோ அன்பாக கூப்பிட்டு பாருங்க. பேசலாம் இதால சொல்லுவாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க வந்தால் அகப்ப, தனக்கு சொந்தக்காரங்க வந்தால் அப்போ ஆழமாக போகணும், போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய அகப்பை எப்பவும் சரியாக இருக்கணும். கரங்களை அசைத்து நிறைவாக கொடுங்க. உன் பானையில் நீ எடுக்க குறையாது. இந்த வருஷம் உனக்கு குறையாது. இந்த வருஷம் உனக்கு குறையாது. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவைகளை தருவா, வேலைக்கு தேவைகளை தருவா, வருமானங்கள் வரும். தடைப்பட்ட அத்தனை முடம மாறும். தடைப்பட்ட அத்தனை முடம மாறும். உன் கடன் பாரங்கள் என்ற முடத்தை கர்த்தர் மாற்றுவா. உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்ற முடத்தை கர்த்தர் மாற்றுவா. உன் பிரச்சனை என்ற முடத்தை கர்த்தர் மாற்றுவா. போராட்டம் என்ற முடத்தை கர்த்தர் மாற்றுவா. சத்துருவின் போராட்டம் என்ற முடத்தை கர்த்தர் மாற்றி போடுவா. முடங்கள் மாறும். அவன் லோத்தை பாரில் இருக்கிறான். 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தாவீது ராஜா அவனே லோத்தை பாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய சீரோவில் இருக்கிற ஒன்றுமில்லாமையில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தார். அவனை மாகீரின் வீட்டில் இனி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை அழைத்தந்திருப்ப அன்பு செலுத்த அழைச்ச கூப்பிட்டான். டே டே மேபி போசத்தை கூட்டிட்டு வா. இவர்த்தை கூப்பிட போறா. பிரைஸ் லார்ட். கூட்டிட்டு வா, மேபி போசத்தை கூட்டிட்டு வா. சேபாவுக்கு சொல்றா, சேபா ஐயா ஓடிப்போ. 2 காலும் உடமான அந்த மேபி போசேத் இனி மாகீரின் வீட்டில் இருக்கக்கூடாது. அடிமையின் வீட்டில் இருக்கக்கூடாது. ஒண்டி குடிசையில் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அடுத்தவங்க வாழ்க்கையில கூட இருக்கக்கூடாது. அவனை அழைத்து வா, அழைத்து வா. பேதுரு சொல்கிறான், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை. அழைப்பு. பவுல் ரோமருக்கு எழுதுகிறார், ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்கள் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். உங்க வீட்டில் எது நடந்ததோ அது நன்மைக்காகத்தான் என்பது கர்த்தர் உனக்கு உறுதியாய் கூறுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆடு செத்துருக்கலாம், இல்லை மாடு செத்துருக்கலாம். எனக்கு வீட்டில் இப்படி போயிட்டு உனக்கு தான் இப்படி வரும், பயப்படாத. அது போனது நன்மைக்கு. அல்லேலூயா. நம்ம அப்பா தீமைக்கு செய்யவே மாட்டார். எது நடந்தாலும் நம்ம வீட்டுக்கு நன்மைக்கு தான் நடக்கும். நன்மைக்கு தான் நடக்கும். நன்மை எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். எதுவும் நன்மைக்கு. எனக்கு ஆசை எல்லாம் அந்த லோதேபாரில் இருக்கிற மேவியோ சேர்த்து அரண்மனைக்கு வரணும் என்று ஆதங்கம். தாவீதுடைய ஆதங்கத்தை பாருங்க. தயவு செய்யணும்.
நான் என் யோனத்தானுக்கு, என் நண்பன், மை டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு யோனத்தானுக்கு தயவு செய்வதை அவனுடைய மகனாகிய முடமாக்கப்பட்ட, 2 காலும் முடமாக்கப்பட்ட, 5 வயசுலேயே வாழ்க்கையை இழந்து போற, இன்னைக்கு பெரிய மனுஷராய் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மேபிபோசேத்துக்கு நான் செய்யணுமே, உதவி செய்யணுமே. உங்களுக்கு உதவி செய்ய மனசு வருதா? அடுத்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசு வருதா? ஆண்டவருடைய சபைக்கு செய்யணும்னு மனசு வருதா? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனசு வருதா? தாவீதுக்கு மனசு வந்துச்சு. லோதேபாரில் இருக்க வேண்டாம் மேபிபோசேத், அரண்மனைக்கு கூட்டிட்டு வா. மேபிபோசேத் என்றால் நாற்றம் அடித்தவன், அழுக்கானவன், புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன் என்ற அர்த்தமாம். மேபிபோசேத் என்றால் யாரும் கிட்ட நெருங்க முடியாதவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேசத்தின் ராஜாவாகிய தாவீது அந்த மேபிபோசேத்தை நான் நேசிக்கிறேன், அவன் இனி மொடம் அல்லடா, அவனை கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி அந்த மேபிபோசேத்தை அரண்மனைக்கு அழைத்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அந்த 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபிபோசேத் தாவீதை கண்டபோது முகங்குப்புற விழுந்துட்டான். தெரியுமா? யாரு தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுவோமோ தேவன் நம்மை தூக்கி விடுவார். ஆயி பட்டணத்தில் யோசுவா தோத்துட்டான். இஸ்ரவேலர் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். யோசுவாவே, நீ ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாய்? இந்த ஜனங்கள் அல்லவா, வாசிங்க, வசனம் தெரியாதா? வாயை பழந்துக்கிட்டு இருக்க. திருவிருந்துக்கு அடுத்த நாள் இருக்கு, இன்னைக்கு காத்து என்ன கொடுக்கலையா? என்னைக்கு புதன் வேளாண் இருக்கு, அப்போ வா திறக்கலாம். இப்போ பார்த்துட்டே இருக்கிறீங்க. தயவு பாராட்டணும், அவனுக்கு தயவு செய்யணும். கூப்பிட்டான் திருவிருந்துக்கு அல்ல, அரண்மனைக்கு கூப்பிட்டான். அவனை ராஜ அரண்மனை கூப்பிட்டான். ராஜ அரண்மனைக்கு ஒருவன் வந்தால் அழுக்கான வஸ்திரம் தரித்த, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, வெறுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, 2 காலும் முடமாக்கப்பட்ட, அடுத்தவனுக்கு குடிசையில ஒண்டி குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மேபிபோசேத்தை ராஜா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழைத்தான், அரண்மனைக்கு அழைத்தான், ராஜ வஸ்திரம் கொடுத்தான். ராஜாக்கு பந்தியில் இருக்கணுமானா ராஜ வஸ்திரம் தரிக்காம உட்கார முடியாது. ராஜ பிரபுக்கள், ஜமீன்தார்கள், ராஜகுமாரன்மார்கள் எல்லாம் வந்திருப்பார்கள் அந்த பந்திக்கு, ராஜ பந்திக்கு. அப்போது மேபிபோசேத்தை சீக்கிரத்தில் அழைத்து வந்து இந்த பந்தியிலே கொண்டு அவரை முதலாவது உட்கார வைத்து விட்டான் ராஜா. இந்த அழகான மேஜ விரிப்பெல்லாம் அங்கே போட்டிருக்கோம். ராஜகுமாரங்க வஸ்திரம். மேபிபோசேத்தின் சொல்லுங்க, மேபிபோசேத்தின் ஊனம் மறைக்கப்பட்டது. சொல்லுங்க, குறை மறைக்கப்பட்டது, முடம் மறைக்கப்பட்டது. இவன் கால் இல்லாதவன் சொல்லி ஒரு இடத்திலேயாவது ராஜா மற்ற இடத்தில் சொல்லல. யாரையும் குறை சொல்லாதுங்க, யாரையும் குறை சொல்ல நமக்கு தகுதி இல்லை. மேபிபோசேத்தை ராஜ அரண்மனையில் அழைத்தான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு அரண்மனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை ஒரு நாள் அழைப்பார் தெரியுமா? நமக்கு புது வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நீ அவசரப்படக்கூடாது. கூப்பிட்டு ராஜகுமாரனை உட்கார வச்சு இவன் தின்னும் 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 7வது வசனம் சொல்லுகிறது, மேபிபோசேத்தே
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, பயப்படாதே, தகப்பனாகிய யோனத்தான் உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயம் உனக்கு நிச்சயமாய் நான் உனக்கு தயை பாராட்டினேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை நான் உனக்கு தயவு செய்தேன். உன் தகப்பன் யோனத்தான் நிமித்தம் தயை செய்தேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். எதெல்லாம் யோனத்தானுக்கு சவுலுக்கு குடும்பத்திலிருந்து சொத்துக்கள் வருமோ, யோனத்தானுக்கு வருமோ, யோனத்தானுக்கு உள்ளதையும் சவுலுக்கு உள்ளதையும் நான் உனக்கு தருவேன். நீ என் பந்தியில அப்பம் புசிப்பாய் நித்த நீ என் பந்தியில் நீ அப்பம் புசிப்பாய் என்று சொன்னான். 8வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்த மேபிபோசேத் வணங்கி, ஐயோ என் தெய்வமே, என் ராஜாவே, அழுகிறான் தெரியுமா? முகங்குப்புற விழுந்து, என் ராஜா, என் ராஜா, என் தங்கமே, என் செல்லமே, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் ஐயா, அடியான் எம்மாத்திரம் ஐயா. எளிமையான எங்களையே என்றும் எளிமையான என்றோ நினைப்பவரே, ஒளிமயமே, துணையாளரே, அம்மே, உள்ளத்தினாறுதலே, எங்கள் ஒளிமயமே, கோரி துணையாளரே, உள்ளத்தினா கரங்களை தட்டி, ஐயா வாழ்க 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 வாழ்க, நாமோ வாழ், கரங்களை தட்டி, ஐயா வாழ்க வாழ்க நாமோ வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதியே இல்லை, என்ன நீர் இவ்வளவு கனப்படுத்தினீரே, சோத்திரம். உதவாத என்னை நீர் நோக்கி பார்த்தீரேப்பா. அழுது விழுந்திருப்பான் தெரியுமா, கதறி இருப்பான் தெரியுமா. ஒன்றுமில்லாத என்னை, சீரோவான என்னை, ராஜகுமாரர்கள் இருக்கக்கூடிய ராஜ பந்தியிலே நீ தினம் தினம் நீ அசனம் பண்ணுவாய் என்று சொன்னீரே. ராஜ போஜனம், நல்ல கவனிக்க, மேபிபோசேத்துக்கு ராஜ போஜனம், ராஜ வஸ்திரம், ராஜ முடி, ராஜ பந்தி, ராஜ சாப்பாடு. அவனை ரதத்திலே கொண்டு வந்திருப்பார்கள், ரதத்திலே கொண்டு போயிருப்பார்கள். அரண்மனையில் உட்கார வச்சான் தெரியுமா, அரண்மனையில் உட்கார வச்சுட்டான். நீ லோதபாரின் வீட்டில் இருக்கண்டா, நீ ஓலை சீட்டில் இருக்கீங்களா, யாராவது ஷீட்டு போட்ட வீட்டில் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், இந்த வருஷத்துக்குள்ள நான் அதை உனக்கு மாற்றி தரப்போறேன், மாற்றி தரப்போறேன். மேபிபோசேத்தை உபசரித்த தேவன், தயை பாராட்டுற தேவன் உனக்கும் தயை பாராட்டுவார். அழுத கதர்னான், அழுதான். 9:11 சொல்லுது, 9:11. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேபிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று, ராஜகுமாரில் ஒருவனை போல மேபிபோசேத் என் பந்தியில் சரி அசனம் பண்ணுவான். நீ அவசரப்படக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அவசரப்படக்கூடாது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தப்பட்டோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, எந்த இடத்துல குனிந்தாயோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்பாய். அதை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நானே. வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராமல் நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை எல்லாம் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. தேவனாகிய கர்த்தர் நான் தான்.
உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நீ ஏன் குனிந்து குனிந்து திரிகிறாய்? நீ குனிய வேண்டிய அவசியம் இல்லை. நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். இந்த வருஷத்துக்குள்ள உன் கடன் பாரங்கள் மாற்றுவாய். நீ தலை நிமிர்ந்து நிற்பா. நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உன்னுடைய முடம் மாற்றப்படும். உன்னுடைய முடம் மாற்றப்படும். முடங்கி கிடக்காத. முடங்கி கிடக்கக்கூடாது. முடங்காது. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. படுத்து கிடக்காத, விழுந்து கிடக்காத. சோத்திரம். கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்ய தேவனால் முடியும். உனக்கு அற்புதம் செய்ய தேவனால் முடியும். உன்னை தேவன் விடுவிக்க தேவனால் முடியும். நீ முடங்கி கிடக்காது. என்னால் எல்லாம் போச்சு, எனக்கு எல்லாம் போச்சு. உனக்கு ஒன்றும் போகல. கர்த்தர் உனக்கு உண்டானது உனக்கு கர்த்தர் தருவார். தெரியுமா? உனக்கு உண்டானது கர்த்தர் உனக்கு தருவார். உன்னை ராஜ பந்தியில கர்த்தர் உன்னை உட்கார வைப்பார். ராஜகுமாரனை போல, ராஜகுமாரத்தியை போல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். படிப்பு காரியங்களை கர்த்தர் உயர்த்துவார். வேலை காரியங்களை கர்த்தர் உயர்த்துவார். வேலை இழந்துட்டடி நினைக்காத. கர்த்தர் உனக்கு அதிசயமான வேலைகளை கர்த்தர் தருவார். எல்லாம் தீர்ந்தது என்று அழுதான் மேபிபோஸ். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, முடிந்தது என்று நினைத்த போது ஆண்டவர் சொன்னார், இல்லைடா இப்போ என்ன ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொன்னார். தெரியுமா? சங்கீதக்காரன் 138 சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லும்போது, 138 8 வாசிக்கும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்ப. யாவையும் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பேன். ஒன்றல்ல ரெண்டல்ல, எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தெரியுமா? ஆண்டவர் என்னை சும்மா வெக்கப்படுத்தவே மாட்டான், என்னை துக்கப்படுத்தவே மாட்டான். அழுதுருப்பான். தாவீது தான் நினைத்து பார்த்துருப்பான். நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினான். தாவீது வர வர விருத்தியடைந்தான். தாவீது வர வர விருத்தியடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். வர வர ஒரு விசுவாச குடும்பம் வர வர விருத்தி அடையணும். அல்லேலூயா. 10 மாதம் ஆச்சு, எனக்கு 2 மாதம் தான் இருக்கு. இந்த 12 மாதத்துக்குள்ள நீங்கள் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்தோட லெக்கை நீங்கள் பிடிக்கணும். உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். எதை 1ஆம் தேதி கேட்டீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவா. நீங்கள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். தயவு செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். தயவு செய்வார். உனக்கு செய்ய அவர் வந்திருக்கிறாரு. அந்த யோசேபாத்துக்கு, அந்த மேபிபோசேத்துக்கு தயவு செய்ய அந்த தாவீதை கர்த்தர் எழுப்பினார். தெரியுமா? யோசபாத் எல்லாம் 3 சத்துரு வருகிறான், நான் அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை என்று விழுந்த போது, யோசபாத்தே நீ பயப்படாத, நீ பயப்படாத என்று சொன்ன கர்த்தர் யோசபாத்து ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழுதிருப்பான், கதறியிருப்பான், கண்ணீர் வடிச்சிருப்பான் மேபிபோசேத். என் வாழ்க்கை மாகிரின் வீட்டோடு முடிந்து விடுமோ? என் வாழ்க்கை ஒண்டி குடிசையோடு முடிந்து விடுமோ? என் வாழ்க்கை அடுத்தவர்களை எதிர்பார்ப்ப நான் எதிர்பார்க்க வேண்டுமோ? ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், நீ அடுத்தவனை எதிர்பார்க்காத. அடுத்தவனை எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவர் பக்கம் சார்ந்து விடுங்கள். ஆண்டவர் பக்கம் சாஞ்சிருங்க. யோசேப்பு போகிற நாள் பானபாத்திரக்காரன் பக்கம் விழுந்துட்டான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது எனக்கு நீ விடுதலை தருவாயா, அவரிடத்தில் சொல்லுவாயா என்று சொல்லிவிட்டான். தப்பு. 2 வருஷம் லேற்று. கர்த்தர் அந்த யோசேப்பை உயர்த்த கர்த்தர் சித்தம் கொண்டார். கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தம் கொண்டார்னா கர்த்தர் உன்னை உயர்த்தாம விட்டவே மாட்டார். தெரியுமா? நீ விழுந்தாலும் சரி, காலு 2 துண்டா போனாலும் சரி, உன்னை ரட்சிக்க தேவனுக்கு முடியுமானால் அவர் நிச்சயமாக உன்னை நிச்சயமாக அவர் முடியும். நிச்சயமாக உன்னை தூக்குவார். அழைத்து வருகிறான். தயை செய்வது யார் என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட மேபிபோசேத்து செபித்ததாட்டு வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் தேவன் தாவீதுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையை கற்றுக் கொடுத்து, எளிமையான அவனை நினைச்சு பார்க்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் ஆட்டு இடையனா ஒன்றும் இல்லை, ஒரு கல்லையும் ஒரு கவனையும் கொண்டு போன நான் தான், அந்த வீரன் தான். என்னை இவ்வளவு உயர்த்தினாரே, நான் ஏன் எனக்கு உதவி செய்த யோனத்தான் பிள்ளைக்கு உதவக்கூடாது என்று நினைத்தான். உதவி செய்ய மறவாதிருங்கள், நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்யுங்க, அந்த நன்மை உங்களுக்கு திருப்பி கிடைக்கும்.
நீங்க எது செய்தீர்களோ அது உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி தருவார். மேவிபோசேத்தை அவன் அழைத்தான். முதலாவது அழைப்பு நமக்கு தேவை. ரெண்டாவது அவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுத்தான். நமக்கு வஸ்திரம் தேவை. நல்ல தேவன் நமக்கு வஸ்திரம் தரணும். நல்ல வஸ்திரங்களை கத்த தருவார். அல்லேலூயா. நல்ல வஸ்திரத்தை கத்த நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வஸ்திரம், நல்ல வஸ்திரம், ராஜ வஸ்திரம், ராஜ மேன்மை. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இதோ திருடனை போல் வருகிறேன், ஒருவனும் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரங்களை காத்துக் கொள்ளணும். வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணும். வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்கள். மேவிபோசேத்துக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அதனால் அவன் ராஜபந்திக்கு வந்தான். ராஜ வஸ்திரம் இல்லாமல் ஒருவனும் ராஜபந்திக்கு வர முடியாது. ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ராஜ கிரீடம் கொடுக்கப்பட்டது. நமக்கென்று ஒவ்வொரு கிரீடத்தை கத்தர் நமக்கு வச்சிருக்கார் தெரியுமா? நாங்கள் ரத்தம் கக்க பிரசங்கம் பண்ணுறோன்னா எங்களுக்கு கத்தர் ஒரு தக்கலையை குறித்து ஒரு கிரீடத்தை கத்தர் வச்சிருப்பார். இது என்ன முத்து ஆண்டவரே, இது தக்கலையில் நான் என் வேலையை நீ செய்த அல்லவா? ஆமாம், அதுக்கு ஒரு முத்து, அவருக்கு ஒரு முத்து வச்சிருப்பார். எங்கப்பா ஆண்டவர் இந்த முத்து? இந்த மோனே நீ தக்கலையில் நெஞ்சு போட்டு பாடுனிடா, அதனால் அங்கே ஒரு முத்து. நீங்கள் ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு ஒரு முத்து உண்டு. இது யாது முத்து ஆண்டவரே? நீ ஆராதனைக்கு வந்திய எல்லா ஆராதனைக்கும் வரணும். அதான் முக்கியம். ஒன்றும் ஆப்சண்ட் ஆகவே கூடாது தெரியுமா? 5 ஆராதனைன்னா 5 ஆராதனைக்கு நீங்கள் வரணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு முத்து கத்த தருவார். உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ளணும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாக சிருஷ்டித்தார். இருக்கட்டும். தேவன் தனிமையாக இருப்பது நல்ல அல்ல என்று சொல்லி அவனுக்கு விலா எலும்பை உருவி ஒன்று எடுத்து சோத்திரம் பாஸ்டருக்கு மார்த்தாண்டம் அங்கிருந்து ஒரு விலா எலும்பை உருவி ஊத்துக்குழியில் இறஞ்சிட்டார். அங்கே கிடக்கட்டு. இப்போ மார்த்தாண்டத்தில் மேக்கா மண்டபத்திலிருந்து உருவி நேர் பாதை தான் அங்கேருந்து தெக்க பார்த்து இறஞ்சி ஊத்துக்குழியில் போட்டுட்டார். அது அங்கே போய் குத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க. இவருக்கு விலாயெலும்பு எங்கே கிடந்து ஊத்துக்குழி. நாங்களும் நினைக்கல அது இங்கே மேக்கமண்டது வரும். நீ பிரைஸ் எல்லாம் அது கடைசியில் அந்த விலாயெலும்பு எங்கேயோ அது அங்கே வந்து ஃபிட் ஆயிட்டு. அல்லேலூயா. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிரிச்ச. ஆம்பளையாக இருக்கணும், பொம்பளை நம்ம பியாயா மாறப்படாது. சில சமயங்களில் புருஷன்கிட்ட அப்படி சிலம்ப தூக்கிட்டு இருக்கிற கண்ணகியை போல நிற்கப்படாது. அவன் ஓட்டத்தில் காஷ்மீருக்கு ஓடிடுவான். இலவச ட்ரெயின். ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமாம். இல்லை பொம்பளைகிட்ட அப்படி புருஷன் நிற்கப்படாது. இலவச பஸ் ஏறிடுவா. திருவனந்தபுரம் வரை இலவச பஸ். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போனதும் இல்லை. அத்தனை பேருக்கு எல்லாம் இனி இலவசம் தான். ரட்சிப்பு இலவசம், அபிஷேகம் இலவசம், கிருபை இலவசம், ஞானஸ்நானம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், ஆராதனை இலவசம். உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். நம்பர் 1, உன் வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். பிரசங்கி 9:8 சொல்லுது, உன் வஸ்திரம் எப்போதும் வாசிங்க. பிரசங்கி 9:8 எப்பொழுதும் வெள்ளையாயும் உங்கள் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக இருக்கணும். கத்தர்ஸ் முடியும் குறைச்சி போட்டுட்டு இந்த பியா மாதிரி வரப்படாது. முடியெல்லாம் குறைக்க ஒழுங்காக இருக்கணும். சிலது வருது ராத்திரி 12 மணிக்கு செலவாக நடந்து போனான். அவன் கார் ஓட்டவும் செத்துருவான். பார்த்த முகத்தை திருப்பி பார்த்த விசுவாசி. வேண்டாம், ஒழுங்காக இருக்கணும். உனக்கு வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக போகவே மாட்டேன். பக்கத்தில் என்ன சேஞ்ச் பண்ணனா போவேன். நாளைக்கும் வருகை தாமதித்தால் எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் தரணும். நான் கரெக்டாக 12க்கு போயிடுவேன். அதனால் எத்தனைக்கு வாரியலோ தெரியாது, எனக்கு தெரியாது. போய் ஆகணும் எனக்கு நாளைக்கு சர்ச்சுக்கு.
சில பிரதிஷ்டைகளை சபை பாஸ்டர் தான் பண்ணணும். இப்படி வாரந்தோறும் நான் கன்வென்ஷனில் இருக்கனால மற்ற சபைகள் எல்லாம் எனக்கு ஏழையராக எனக்கு தந்து அனுப்பிடுவாங்க. சில ஆராதனை ரொம்ப ஏழையராக இருக்கும். அது ரொம்ப போன வாரம் சோதரம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பிளாந்தோப்பில் பேசுகிறேன். அடுத்த வாரம் புத்தங்கட சபையில் பேசுகிறேன். அதுக்கு அடுத்த வாரம் சோதரம் மார்த்தாண்ட சபையில் பேசுகிறேன், காலச்சந்து பக்கம். வாரந்தோறும் இருக்குது. அதனால் நாளை 12 மணிக்கு நான் மெசேஜை முடிச்சிடுவேன். அதனால் தயவு செய்து நீங்கள் விசுவாசிகள் நாளைக்கு ஒரு ஆராதனைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. என்னையும் கர்த்தருக்கு சுத்தமான கொண்டு வருவாராக. சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்ல சொல்லுங்கள். இப்போ பிந்தி வந்தவர்கள் பிந்தி ஆசீர்வாதத்தோடு சாப்பிட்டுட்டு போவீர்கள், ஆனால் மெசேஜ் கிடைக்காது. எனவே தயவு செய்து 11 to 12 கர்த்தருக்கு வருகை தாமைத்தால் இந்த இடத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்ப்பாராக. பேசலாம். வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். வஸ்திரம் எப்படி இருக்கணும்? நான் வேகமாக போகிறேன். வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். ஓகே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். எழுதக்கூடியவங்க அப்படி ஷார்ட் எழுதிடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். சோத்திரம். பரிசுத்தமாக இருக்கணும். எப்போதும் வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். சோத்திரம். ரெண்டாவதாக ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 9:21. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். வஸ்திரம் விலகக்கூடாது. ரெண்டாவது விலகக்கூடாது. விலகக்கூடாது. இந்த கரும்பத்தை மாடு படுக்கிறது போல படுக்கப்படாது. வஸ்திரம் விலகக்கூடாது. அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சரி தான். உன் வஸ்திரம் விலகக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க. உன் முகம் உனக்கு சோத்திரம் அந்த முக்காடு விலகக்கூடாது. சிலங்க பாட ஆரம்பிக்கும் போது நல்ல அழகாக வருவாங்க. யூடியூப்பில் பார்க்குறேன். சில இதில் பாட வரும்போது அழகாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஒரு அடி பாடின உடனே ஷால் எங்கே போகுதோ தெரியாது, பறந்து போகுது. சில இடங்களில் ஷால் பறக்கப்படாது. ஷால் விலகக்கூடாது. நான் பைபிள் வசனத்தை பிரசங்கிக்கிறேன். வஸ்திரம் விலகக்கூடாது. நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். காமன் கானான் போய் சொன்னான், இந்த கிழவை இப்படி படுத்திருக்கம்ல என்று சேமிடத்தில் யாபேத்திடத்தில் சொன்னான். அவங்க 2 பேரும் பெரிய யோக்கியம். அதனால் ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படியே கொண்டு போய் தகப்பனுக்கு நிர்வாணத்தை மூடி போட்டார்கள். இவன் அயோக்கியன். தகப்பை நிர்வாணமாய் படுத்திருந்ததை பார்த்து சகோதரத்தில் சொன்ன காமன் கானான் தகப்பை எந்திரிச்சு பார்த்தான். என்ன நடந்தது? அவன் சொன்னான், நீர் வஸ்திர விலகி படுத்திருந்தது. பெத்த தகப்பன் காமன் கானானை சாபம் போட்டான். காமன் கானான் சபிக்கப்பட்டவன். 2026 வருஷமா காம் என்ற கானானுடைய தேசம் ஆப்பிரிக்கா கண்டம் இருண்ட கண்டமாகவே இருந்து வருகிறது. என்ன எத்தனை வருஷம் வருகை தாமதித்தாலும் இருண்ட கண்டம் எது? ஆப்பிரிக்கா. காம் என்ற கானானுடைய தேசம். சாபம். தகப்பனுக்கு நிர்வாணத்தை காட்டி கொடுத்தான். குறை சொல்லாத, அது நிர்வாணம். அடுத்தவங்க குறைய சொல்லவே கூடாது. மூடி போடு. பூனையை பார்த்தீங்களா? கக்கா இருந்துட்டு என்ன செய்யும்? பார்த்துருக்க இல்லையா ஒழுங்கா? ஆனால் நம்ம தடிமாடு போல இருக்கும். மூடுகமா? ரெஸ்ட் ரூமே மூட மாட்டோமே. 5 ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கேங்க சர்ச்சில். தண்ணி நிறையா இருக்குது. 3-4 டேங்க் இருக்குது. ஆனாலும் கூட ஒரு பக்கெட்டு தண்ணி ஊற்ற மனம் வரலையே. உங்களுக்கு ஆசை செப்ப விட்ட குறித்து தண்ணி செலவாயிடப்படாது. நார்னாலும் நாத்தம் மாறணும். நாத்தம் மாறணும். உனக்கு முதல் நம்ம நாத்தம் மாறணும். வஸ்திரம் விலகப்படாது. தாவீது வீட்டில் இருந்துட்டான். யுத்த களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்த களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீதோ எருசலேமில் கொழுப்பு. வீட்டுக்காரல வீட்டில் இருந்துட்டு மனைவி இங்க வராத. நல்லவர் ராசா, நல்லவர் ராசா எந்திரிச்சு மேலே போனார். கீழே இருந்தவர் மேலே போனார். 4 ரப்பர் சீட்டு கூட கிடச்சி காலரை தூக்கினார். ஆடு மேய்ச்சவனுக்கு ராஜ பதவி கிடச்சி காலரை தூக்கினார். கீழே இருந்தவர் மேலே போனார். சும்மா இருந்த கண்ணை ரிசர்வேஷன் பண்ண கண்ணனோடு உருட்டினார். கண்ணை உருட்டினவன் அவ வஸ்திரம் வெளியே குளித்தாலோ குளிக்காமல் போனாலோ பைபிளில் போடலை. வசப்பாளை
அவன் வஞ்சித்துட்டான், கெடுத்துட்டான். பாவி வஞ்சிக்கப்பட்டான். பத்சேபாள் தவிர தாவீது பாவம் செய்யவில்லை. எனவே கர்த்தர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் அவன் செய்த தப்பு. அவன் வீட்டில் உறங்கக்கூடாது, புருஷன் வீட்டில் உறங்கக்கூடாது, புருஷன் சபையில் இருக்கணும். புருஷன் சபைக்கு வரும்போது மனைவி தனியாக வீட்டில் இருக்கக்கூடாது. கொழுப்பு சுற்றி மேலே ஏறிடும். நான் சொல்ல சகோதரி ஏறாது, கொழுப்பு ஏறும். கொழுப்பு கொன்னுரும். ஒன்ன பாவத்தோடு விளையாடாத. உன் வஸ்திரம் விலகக்கூடாது. எப்பவும் பரிசுத்த இருக்கணும். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் யாரு கை வஸ்து வேற எழுதுங்க. யார் இருப்பா? ஒரு கையும் இல்லை. நல்ல எல்லாரும் கூட்டத்தோட நோ, இட் இஸ் இம்பாசிபிள். போக முடியாது. சும்மா உனக்கு பரலோகம் துறக்காது. திறந்துட்டு சீச ஆலிபாபா 40 திருடர்னு ஒரு சினிமாவில் க்ரீம் க்ரீம் க்ரீம், எந்த க்ரீம் போட்டாலும் வாசல் திறக்காது. நான் நிறைய மந்திரவாதத்தில் க்ரீம் போட்டவன். ஓம் பிரம்மபுத்திராய நமோ நமச்சிவாய நமக, விருச்ச சுலருகாய நமோ நமச்சிவாய நமக, அச்சாமுக நமோ நமச்சிவாய நமக, அருகாய சுல நமோ நமச்சிவாய நமக. இப்படியெல்லாம் நான் க்ரீம் போட்டவன். நாங்கள் வேறு மாதிரி ஒரு க்ரீமும் பலிக்கல. நீ க்ரீம் போடாத. நீ வஸ்திர பரிசுத்தமாக இருக்கணும், விலகக்கூடாது. சத்துரு ஏவாளை சந்திக்க வருகிறான். அது 3:1. சர்ப்பம் ஸ்திரியை பார்த்தது. ஆசிங்க. சர்ப்பம் தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இருக்கட்டு. அது ஸ்திரியை நோக்கி. அதான் வேணும் நான் வாசிக்க சொன்னது மட்டும். அது ஸ்திரியை நோக்கி. நீங்கள் தோட்டத்தில் உள்ள ஸ்திரீ அதை நோக்கினாள், அது ஸ்திரியை நோக்கிட்டு. அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். 2 பேரும் பார்த்தாங்க. ஜோலி முடிஞ்சு. நாகர்கோயிலில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் செட்டிக்குளம் ஜங்ஷனில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிற இடத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்ட்ஸ் காலேஜு, மெடிக்கல் காலேஜு, இப்படிப்பட்ட படிக்கிற பசங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆண் பெண்ணு நிற்கிறாங்க. திடீர்னு அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு பெண்ணு கிடந்தது. என்ன கிடந்தது? ஒரு பெண்ணு கிடந்துச்சு. உடனே ஒரு பையன் அந்த பெண்ணை பார்த்தான். இந்த பெண்ணை போய் எடுத்தான். ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவன் எடுத்துட்டு, இந்த பெண்ணு யாருக்க? நல்ல ஹீரோ பெண்ணு, என்னுடைய பெண் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ஓடி வந்து இந்த கூட்டத்தில் என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறி விழுந்துட்டு என்னுடைய பெண் அப்படின்னு சொல்லிச்சு. இவன் பெண்ணை கொடுத்தான். அவன் பெண்ணை வாங்கினான். 1 மாதத்துக்குள்ளே 2 பேருக்கும் கல்யாணம். ஒரு அல்ல சொல்லுங்க. இந்த காரியம் யாரால் வந்தது? பெண்ணால் வந்தது. ஓட்டம் இல்லை, பாஸ்டருக்கு வேலை இல்லை, அப்பாவுக்கு வேலை இல்லை, அம்மைக்கு வேலை இல்லை, ஊழியக்காரனாக எங்களுக்கு வேலை இல்லை. இந்த காரியம் யாரால் வந்தது? நீங்கள் நாளைக்கு போகும்போது பெண்ணை காலமோ கடைசியாகுதே, பாவமோ பாரில் காலமோ கடைசியாகுதே, பாவமோ. அல்லேலூயா. பாவம் பெருகிறது, கிருபை பெருகாது. வஸ்திரம் விலகக்கூடாது. வஸ்திரம் எந்த சூழல் வந்தாலும் சரிதான். வஸ்திரம் விலகிட்டாலே நீ மோசமானவள், நீ மோசமானவன். வஸ்திரம் விலகக்கூடாது. நான் எப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு என் மனைவி எந்த கூட்டத்தில் இருந்தாலும் இன்றைக்கு உண்டு கூட, அது என்னை விட்டு விலகுவதும் இல்லை. தீர்க்க தரிசனம் அப்படிதான். கற்பனை. எனக்கு ஒரு ஒட்டு புல்லு கிடைச்சிருக்கு. என்ன புல்லு? எப்போதும் ஒட்டிக்கொள்ளும். வெளிநாடு போனாலும் ஒட்டிக்கொள்ளும், மதுரை போனாலும் ஒட்டிக்கொள்ளும், மெட்ராஸ் போனாலும் ஒட்டிக்கொள்ளும், குஜராத் போனாலும் ஒட்டிக்கொள்ளும். எங்கே போனாலும் எந்த கூட்டம் எவ்வளவு பலகீனம், சாவுக்கு எதுவான பலகீனம் வந்தாலும் கன்வென்ஷனா 1 ஹவருக்கு முன்னால் கத்த நல்ல சுகத்தை கொடுத்து நானும் வரேங்க. டேய் நீ முடியாமல் இருந்தாச்சு. இல்லை நானும் வரேன், ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன், வந்துரு
வந்துரு. நான் தனியாக தானே போனோம். தனியாக போகிற இடத்துல புருஷன் கூட மனைவி போகிறது என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒரு அல்ல சொல்லுங்க, உங்கள் புருஷனை கூட்டிகிட்டு வந்தீங்களா? தனியாக வந்துட்டிய பாவி, ராத்திரி கூட்டிகிட்டு வரணும், வாங்க ஏங்க வாங்க. அத்தான் அவன் செத்தான், கூப்பிட்டு பாரு, அத்தான் வாங்கத்தான். வஸ்திரம் விலக கூடாது. அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க. அல்லே. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 6:27, தன் வஸ்திரம் வேகாமல் வேகக்கூடாது. மடியிலே போதும் போதும் போதும். நல்ல நல்ல வாசிக்கிறீங்க. சத்தம்னா அவர் எப்படி தான் பொறுத்துருக்காரோ. சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றும் உலகம், மாயைதான். மாயையான உலகத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் தெரியுமா? ஏன்னா உங்களெல்லாம் பார்க்க போகிற சந்தோஷம். நான் ரசிக்கப்படாமல் இருந்திருப்பேன்னா உங்கள் முகத்தையெல்லாம் நான் பார்க்க முடியுமா? எங்கோ செத்திருப்பேனே. நல்லா பாடினா தம்பி, நல்லா நீர் என்னை தேடி பாடிட்டே இருக்கலாம் தெரியுமா? ஆண்டவரை பற்றி பாடிட்டே இருக்கலாம் தெரியுமா? பாடிட்டே இருக்கலாம். பாடுறது தான் நேரம் இல்லைப்பா. உன் வஸ்திரம் வேகப்படாது. வெந்து சாகாத விட கல்யாணம் பண்ணிரு. வெந்து சாகாத, அதுக்கு தான் இந்த வசனம். வெந்திராத, செத்திராத. உன் வஸ்திரம் வேகக்கூடாது. வஸ்திரம் வேகக்கூடாது. உன் தரிசனம் எங்க? எந்த சூழ்நிலை வந்தாலும் வஸ்திரம் வேகக்கூடாது. இன்னும் தங்கள் வஸ்திரங்களில் அசுசிப்படாத சில பேர் சரத சபையில் இன்னமும் இன்னும் 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 உண்டு. 2026 உண்டு. வஸ்திரத்தில் அசுசிப்பட, உன்னை சுண்டு வரல கொண்டு உன்னை யாரும் குறை சொல்ல வைக்கக்கூடாது. அதான் வஸ்திரம். வஸ்திரம் விலகக்கூடாது. உன் வஸ்திரம் வேகக்கூடாது, வேகவே கூடாது. தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். வஸ்திரம் விலகக்கூடாது. வஸ்திரம் வேகக்கூடாது. உன்னத பாட்டு 5:3 சொல்லுது. உன்னத பாட்டு 5:3, என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன். கலட்டக்கூடாது. போதும் போதும். வஸ்திரத்தை கலட்டக்கூடாது. ஏசாயா 61:10 படி கர்த்தர் எனக்கு வஸ்திரத்தை கலட்டுவதற்காக தரல, வஸ்திரத்தை உடுப்பதற்கு தந்திருக்கார். கர்த்தருக்குள் போதும். வஸ்திரம் கலட்டக்கூடாது. 4வது, உன் வஸ்திரம் கலட்டக்கூடாது. சத்ரு உன் வஸ்திரத்தை கலத்திடுவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசித்து பார். லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசி. இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, போதும், வஸ்திரத்தை கலத்திட்டாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. சத்துரு கையில் நீ அகப்பட்டால் வஸ்திரத்தை காத்திருவோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுப்பி. யோனத்தான் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தில் அல்லது யோனத்தான் குடும்பத்தில் என்னால் தயவு பெறக்கூடியவன் எவனாவது உண்டோ என்று தாவீது கேட்டார். தயை கர்த்தர் செய்கிற ஈவுதான் தயை. இன்று கர்த்தர் அவனுக்கு தயவு செய்வார். நீ அவசரப்படக்கூடாது. சோதரன், நீ வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். வஸ்திரம் எப்போதும் பரிசுத்தமா இருக்கணும். நல்ல வஸ்திரம், ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். மேவிபோசேத்தருடைய முடம் மறைக்கப்படுவதற்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வஸ்திரம் ராஜ வஸ்திரம் என்பதை மறவாதே. வஸ்திரம் பரிசுத்தமா இருக்கணும். அது விலகக்கூடாது, வேகக்கூடாது, கலட்டக்கூடாது. தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வாழ்க்கையில தோய்ந்து போய் அழுது கதறுகிறாயா? அப்படியே கரங்களை உயர்த்தாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்கு தயை பாராட்டும் என்று சொல்லுங்கள்.
எந்த விதத்தில் உனக்கு தய, எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று அழுது கதறுகிற மகளே, தாரா சக்கமா ஏபில ஹவுல ஜஹாரதுரியாரவா, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நன்றி தகப்பனே, என் வீடு இப்படி என் ஓட்ட ஒழுக்கமா இருக்குதே, நான் என்ன செய்வேன் என்று வேதனைப்படுகிறேன். கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். நடப்பதற்கு தடைப்பட்ட திருமணத்தை கர்த்தர் உனக்கு நடத்த போகிறார். உன் குடும்பத்தில் திருமண ஓலம் கேட்கும், எக்கால சத்தம் துணிக்கும், கர்த்தருடைய பாடல்கள் பாடும். கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உன் குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்பட போகிறார். நீ தடை பண்ணின உபவாசத்தை ஆரம்பித்து விடு. நீ விழித்திருந்து ஜபித்ததை தடை பண்ணினாயே, ஆரம்பித்து விடு. அதிகாலை ஜபத்தை தொடங்கு, நடு ஜாமத்து ஜபத்தை தொடங்கு. சக்கர தடமல தடபர் ஹௌர தடபல திருப்பிக்கா திருப்பியா. அப்படியே பக்கத்தில் நிற்கிற கரங்களை பிடிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ரெண்டு பக்கம் கரங்களை பிடிங்க. ஆண்டவரே, எங்கள் சபை வளரட்டும். ஆண்டவரே, எங்கள் சபையில் ஆத்துவாக்களை தாரும். ஆண்டவரே, இடங்கள்லாம் அவர் போக மட்டும் 1000 ஆத்துவாக்கள் இந்த தேசத்தில் தாரும். ஆண்டவரே, இந்த தக்கலை தேசம் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆளல் எல்லாரும் வாய் திறந்து சோதனம் பண்ணுவோமா. நம்முடைய குடும்பங்களில் உள்ள குறைகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, மடம் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள மடம் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, என் வீட்டில் உள்ள மடம் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, நான் வேலை பார்க்கிற இடத்தில் உள்ள முடங்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, குறைகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே என்ன அபிஷேகம் பெறாதவர்கள் உள்ளத்தில் அபிஷேகத்தினை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே. ஹல்லேலூயா. தெய்வ கரம் இறங்கும்படியாக, தெய்வ வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி, வேகமாக கரங்களை தட்டி, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு, கரங்களை தட்டி. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை தேவ வல்லமை கிறிஸ்துவின் ரத்தத்தினா. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. உங்க பக்கத்தில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். துதி, அந்நிய பாஷை பேசு. உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பேசு. நான் உன் மீது கைகளை வைப்பதினால் உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை அவர் ஓட்டி எழுப்பிவிடு. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, துதியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அபிஷேகத்தை ஊற்றுகிறார்கள், அபிஷேகத்தை ஊற்றுகிறார்கள், அபிஷேகத்தை ஊற்றுகிறார்கள். என் தெய்வத்துடைய அபிஷேகம் ராஜா ஊற்றுகிறார்கள், ஊற்றுகிறார்கள். வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, இயேசு ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, தரபல 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 தரபி கதறி கந்தர கந்தர வல்லமை, வல்லமை, அக்கினியின் வல்லமை, கரைகளுக்கு வருகிறது வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அபிஷேகம் போடாதே. துதி 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 எழுதி பிரகாஷ் ஃபயர். பொழிந்திடும் வல்லமை, கிருபை 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 கிருபை, ஆவியின் வல்லமை, கிருபை இறங்கட்டும் ஐயா. பொழிந்திடும் வல்லமை, இந்த கூட்டத்தின் மூலமாய் நன்மை பெறட்டும், ஆவியின் வல்லமை, தயை பெறட்டும், அபிஷேகத்தை பெறட்டும், கிருபையை பெறட்டும், மகிமை பெறட்டும். இறங்கி வருகிறது, குணமாக்கும்படியா இறங்கி வருகிறான். வியாதிகள் குணமாகிறது, கேன்சர் வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார், விலங்கினத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நன்றி. ஆபரேஷன் வேண்டாம். அதாரே ஜெயகாரதர ஹரஜார் ஹௌரஜார மரதுரியாரபா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஜெபிக்கிற உங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மகிமை இப்போது இறங்கி வருகிறது. துதிச்சு பாரு. வியாதியஸ்தர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. குணமாக்கு வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவே விடுதலை கொடுப்பீராக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை அசைப்போமா? எல்லாரும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. நீ ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் லோதேபாரில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் லோதேபாரில் இருக்கிறேன் ஆண்டவரே. அழு அழு மகளே, அழு மகளே, உன் கூக்குரல் கேட்கட்டு மகளே, உன் கூக்குரல் கேட்கட்டு மகனே. என் ஜனத்தினுடைய கூக்குரலை நான் கேட்டேன். என் ஜனத்தின் கூக்குரல் என் காதுகளில் வந்து எட்டிற்று என்று சொன்ன தகப்பனே, நான் லோதேபாரில் இருக்கிறேனே, நான் லோதேபாரில் இருக்கிறேனே. என் முடத்தை மாற்றும் சொல்லுங்க, என் முடத்தை மாற்றும், என் குறைய மாற்றும், என் கஷ்டத்தை மாற்றும். கரைகளை தட்டி அபிஷேகத்தில் அந்நிய பாசையில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநேக அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, அசுத்தாவிகள் ஓடுகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. ஓ ஹல்லேலூயா. எனக்குள்ளவர் போய்விட்டு வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. துதி துதி உமக்கு நன்றி ஆண்டவரே. வெளிநாடுகளில் தூர இடத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற அநேக பேரை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். அநேக பேர் மீது அபிஷேகம் இறங்கி வருகிறது. முடங்கள் மாற்றப்பட்டது. நீ இனி முடமானவன் அல்ல, முடமானவள் அல்ல. உன் முடம் மாற்றப்படுகிற வேளை. ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி, நான் லோதேபாரில் இருக்கிறேன் அப்பா, நான் லோதேபாரில் இருக்கிறேன் அப்பா, ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் தகப்பனே. எங்கள் தங்கமே, எங்கள் ராஜாவே, மேவிபோசேத்தனுடைய முடத்தை மாற்ற ராஜா அழைப்பை கொடுத்து, ராஜ வஸ்திரம் கொடுத்து, ராஜ போஜனம் கொடுத்து, ராஜ பந்தியை கொடுத்து, முடம் மறைக்கப்பட்டது போல, ஒழிக்கப்பட்டது போல, ராஜா எங்கள் முடத்தை நீர் மாற்றினபடியால் உமக்கு நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கே மகிமை. ஆமென், ஆமென், ஆமென்.